அந்த எழுத்துக்களை அவங்களே தான் அதாவது அந்த ஓலையை எழுதி அதை வந்து ஒரு தண்ணியில் இப்படி நினச்சி இதே மியூசிக்கு அப்போ சான்ஸ்கிரிட் வந்து என்றைக்குமே யாருடைய தாய்மொழியுமே இல்லை. அது பிறப்பு நடிப்புல சிஓ எங்க இருப்பானா அது திமுக தான் இருப்பாங்க. அதை நம்ம பிரிச்சு பார்க்கணும்ல. உள்ள அவர் ஹாயா உட்காந்துட்டு இருக்காரு. அவர் உட்காந்து நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னையே பூஜை பண்ண சொல்லிட்டு இருக்காரு. போர் அடிக்கு பாட்டீங்களே நீங்களே பூஜை பண்ணுங்கிறாரு. நானே போய் சாமி எல்லாம் கும்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரேன். முருகனுக்கும் சிவனுக்கும் பிறப்பு நடிப்புல எந்த தொடர்பும் கிடையாது. முருகன் வந்து சிவனுக்கு அப்பன் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாதுங்க. அப்பட்டமா தெரியுமா தெரியாதா? தன்னோட சாதிக்காரன்லாம் பெருமையா எழுதிட்டு அடுத்த தமிழ் சாதிக்காரனை இழிவுபடுத்தி எழுதுறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய கருத்தியலாளர் பாரிசாலன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சிறப்பு. கடந்த உங்களுடைய நேர்காணல் ரொம்ப பரபரப்பாக போச்சு. ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் வந்து மீண்டும் வந்ததுக்கு. உங்களுடைய காணொலி ஒன்று பார்த்தேன். இந்த சீமான் அவர்கள் வந்து பிராமண அந்த பாரதி கடப்பாறை அப்படிலாம் பற்றி அதில் வந்து நீங்கள் அதை ஆதரிச்சும் பேசியிருந்தீங்க. அதில் சில முரண்பாடுகள் இருந்தது அப்படின்லாம் பேசியிருந்தீங்க. அதில் வந்து இங்கே இருக்கிற தமிழ் பிராமணர்கள் அப்படின்னு சொல்கிறவங்கள வந்து நம்ம தமிழர்களாக ஏற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கருத்தை முன் வச்சுருந்தீங்க. எனக்கு அதில் கொஞ்சம் முரண்பாடு இருந்துச்சு. இப்போ என்னன்னா இங்கே நம்மள்கிட்ட பொதுவாகவே எல்லாருக்கிட்டையுமே என்ன மனல்னா இவர்கள் இங்கே இருக்கிற தற்காலிகமாக இப்போ இருக்கிற இந்த பிராமணர்களுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்து பிராமணர்கள் இல்லை, நமக்கு தலைமை குருக்கள் இல்லை, ஐயர் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையிலிருந்து இவர்களை ஏற்றுக்கிட்டீங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அப்படிலாம் இல்லைங்க. அடிப்படையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ப்பனர்கள் அப்படிங்கிறவங்க தான் தமிழர்கள். இந்த பிராமணர் அப்படிங்கிற அந்த பதமோ அந்த பிராமணர் என்ற சாதியோ தமிழ் சமூகத்தால் உருவாக்கப்பட்டதே கிடையாது. ஏன்னா இந்த பிராமணருங்கிற பதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் அமனர். அமனருங்கிறவங்க யாருன்னா அன்றைய காலகட்டத்தில் ஆசிவகம் இருந்தது, அப்புறம் சமண மதங்கள்லாம் இருந்தது. இந்த ஆசிவக மரபில் எல்லாத்தையும் துறந்தவர்களை தான் வந்து அமனர்னு அழைப்போம். அமனர் அப்படின்னா அது என்னன்னா நம்ம இந்த உலகத்துடைய ஆசை பாசம் எல்லாத்தையும் துறந்து இந்த பூத உடல் இது எல்லாத்தையுமே துறந்தவர்கள் டிரான்ஸ்பரன்சி. அதாவது வந்து இப்போ வள்ளலார் அதை தான் வந்து ஒளி உடல்பாரு. அவர் வந்து இந்த டிரான்ஸ்பரன்சியை தான் ஒளி உடல் அப்படிம்பாரு. அது என்ன நம்பிக்கைன்னா இதுதான் தமிழருடைய மெய்யியல் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை என்ன அப்படின்னா ஒருவன் வந்து இந்த இயற்கையோடு தன்னை இணைச்சிக்கிட்டான் அப்படின்னா அவனுடைய உடல்ல இருந்து அவன் உயிர் போயிடும். அப்போ அதாவது எப்படின்னா அந்த ஆத்மா வந்து அப்படியே அதே கான்சியஸ்னஸோட அதே சிந்தனையோட பிரிஞ்சிடும். இப்போ நம்மளும் எல்லாருக்குமே இறப்பு இருக்கும். நம்ம இறந்துட்டோம்னா நம்மளோட ஆன்மாவுக்கு எல்லாமே மறந்துடும். அப்புறம் அந்த ஆன்மா வந்து திரும்ப அப்படியே இந்த உலகத்தில் பிறக்குது. அதுதான் வந்து பிறப்பறுத்தல்னு சொல்லி ஒரு இது சொல்லுவாங்க. சைவ மதத்தில் வந்து இருக்கும். சைவ சமயத்தில் பிறப்பறுத்தல்ங்க. அது என்ன திரும்ப திரும்ப நீங்கள் பிறந்துகிட்டே இருப்பீங்க. இந்த செயினை நீங்கள் பிரேக் பண்ணணும். அப்போ என்னைக்கு வந்து இந்த மெய்ஞானம் அடைஞ்சு நீங்கள் உங்கள் ஆத்மா போதோ அன்னைக்கோட அந்த செயின் வந்து பிரேக் ஆயிடும். அப்போ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அதை முழுசாக உணர்ந்துட்டு போகுது. அந்த நிலை தான் இறைநிலை, இல்லை வந்து இந்த இறைவனுக்கு ஒப்பான இந்த இயற்கையோடு கலந்த நிலை. இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்மீக பார்வை. இதையும் வள்ளலார் தான் சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஒளி உடல் அடைகிறவங்களை தான் அந்த இதுக்கான முந்தைய நிலையில் இருப்பாங்கல்ல. அதாவது இன்றைக்குமே பாருங்கள், இப்போ ஜக்கி வாசுதேவ், அதுக்கப்புறம் இன்னும் சில சித்தர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல. ஜக்கி வாசுதேவ் சொல்லக்கூடாது. நான் ஏன் நான் சொல்கிறேன்னா ஜக்கி வாசுதேவ் வந்து நான் எப்போ சாவேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்காரு. அது என்ன கான்செப்ட் அப்படின்னா இந்த ஒளி நிலையை அடைய முடியும்னு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் பார்த்தீங்களா சித்தர்களுக்கு. அவங்க வந்து நான் இந்த நாளில் இன்றைய நேரத்தில் நான் ஒளியுடல் அடைவேன்னு முன்ன அறிவிப்பாங்க. இதுதான் வந்து அந்த சித்தர் மரபில் இந்த தமிழ்நாட்டில் நிறைய சித்தர்கள் வந்து இது மாதிரி அறிவிச்சுட்டு அந்த நொடியில் இருந்து போயிருக்காங்க. அதே போல தான் வள்ளலாருடைய நம்பிக்கையுமே. அதை வந்து இந்த சித்தர் நிலைக்கு போறது விட ஜோதிட கணிதத்தை அறிந்தவர்கள் கூட தெரியும் அவர்களுடைய மரணத்தை வந்து இந்த நாளில் நடக்கும். அதான் அது அவங்க வந்து அது மரணம்னு இல்லை, அது மரணம்னு அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அவராக முன் வந்து அந்த உயிரை விடுறதுங்கிறதுக்கு இதில் வந்து என்னென்னா அவங்க வந்து அறிவிப்பாங்க நான் இன்னைக்கு நான் போறேன். அதே போல அறிவிச்சிருக்காரு. நம்மளும் கேட்போம் நீங்க எப்போ போறேன்னு சொன்னீங்க, போகலன்னு கேட்டுருக்கோம். அது இது என்னன்னா சொல்லுங்க, இது ஒரு போலி ஆன்மீகம். ஆனால் உண்மையான ஆன்மீகத்தில் அப்படி ஒரு தன்மை இருக்குது. அதை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் பலரும் வந்து சொல்லிட்டு அந்த மாதிரி போயிருக்கிறாங்க. நமக்கு நெருங்கிய எடுத்துக்காட்டுகள்லாம் கூட இன்னும் இருக்குது. அப்போ
இந்த நிலையில் இருக்கிறாங்க பாருங்க, எல்லாத்தையும் துறக்கிற இந்த நிலை, இவங்க வந்து வெண்ணாடை உடுத்தி இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களை தான் வந்து பேரமணர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அறியப்பட்டு நம்ம வணங்கியிருக்கோம். இந்த பேராமணர்கள் அந்த காலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ அவங்க எந்த ஊருக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு வந்து ராஜ மரியாதை அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து எல்லாத்தையுமே திறந்தவங்கிறனால மக்கள் வந்து எல்லாமே அவங்களுக்கு உணவு கொடுத்துருவாங்க. மக்கள் வந்து அவங்கள வந்து அணுகி அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. அவங்கள வந்து அவங்க பாதம் தொட்டு வணங்குவாங்க. இதுதான் அந்த மரியாதையோடு இருக்கு. இந்த கல்ச்சர் வந்து இந்தியா முழுக்கமே ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த இடத்துல வந்து புத்த மதமாக இருக்கட்டும், சமண மதம், ஜெயின மதம் எல்லாத்துலேயுமே இந்த கான்செப்ட் இருக்குது. இப்போ தான் வந்து வெளியிலேருந்து ஆரியர்கள்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டெப்பி புல்வெளியில் மேய்ச்சல் சமூகமாக இருந்த மக்கள் உள்ளே வராங்க. அவங்களுக்கு பெரிய தொழில் இல்லை, அவங்க மேய்ச்சல் மட்டும்தான். ஆனால் அவங்க இங்கே இந்த மொஹஞ்சதாரோ, ஹரப்பா இந்த பகுதிகளுக்குள்ளே வரும் பொழுது இங்கே ஒரு பெரிய விவசாய நாகரிகம் உருவாயிருக்கு. இவங்களுக்கு விவசாயம்னா என்ன தெரியாது, இவங்களுக்கு வந்து சண்டை போட தெரியும், போர் செய்ய தெரியும், அதுக்கப்புறம் ஆடு மாடு மேய்க்க தெரியும், அவைகளை வெட்டி சாப்பிட தெரியும், பலி கொடுக்க தெரியும். இவ்வளோதான் அவங்களோட வழிபாட்டு மரபாகவே இருக்குது. அந்த பலி கொடுத்து அந்த நெருப்பில் போட்டு சமைக்கிறதையே அவங்க ஏன்னா உணவு சாப்பிட்றதாங்க சோறு கிடைக்குமாங்கிறாங்கல்ல, அதே போல் சமைக்கிறது தானே கடவுள், ஸோ சாப்பிட்றது தான் கடவுள்னு சொல்லிட்டு அந்த பலி கொடுக்குற நிகழ்வு, அது சமைக்கிறது, அது ஆக்சுவலாக நெருப்பை மூட்டி ஒரு ஒரு நீங்கள் ஒரு வேட்டையாடுற ஒரு உயிரினத்தையோ இல்லை பலி கொடுக்குற ஒரு குதிரையவோ ஒரு மாட்டையோ வாயில குத்தி வாட்டுறீங்கல்ல, வாட்டி அதை எடுத்து சாப்பிட்றீங்கல்ல, இது வந்து அவங்களுக்கு அன்னைக்கு டின்னரோ அன்னைக்கு லஞ்சோ அதுதான். அப்ப அந்த நிகழ்வையே வந்து அவங்க வந்து ஒரு ஆன்மீக கொண்டாட்டத்துல சந்தோஷத்துக்கான ஒரு நிகழ்வா இதுதான் அவங்களோட ஒட்டுமொத்த வழிபாடாவே இருந்துச்சு. இவங்க உள்ள வராங்க, இவங்க உள்ள மைக்ரேட்டாக தான் வராங்க, சண்டை போட்டுலாம் வரல. அவங்க உள்ள அப்படியே கொஞ்சமா மைக்ரேஷன் ஆகி வராங்க. அப்படி வரும் பொழுது இவங்களுக்கு இங்க இருக்க நாகரிகம் இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. இங்க வந்து இவங்களை யாருமே மதிக்கல. ஏன் அப்படின்னா பேசிக்கா இவங்க ஒண்ணும் இல்லாதவங்க. ஆனா இங்க வந்து நாகரிகம் அடைந்தவர்கள், மொழி நல்லா பேசுறாங்க, ஒரு இலக்கணம் இருக்கு, ஒரு மரபு இருக்கு, ஒரு கலை இருக்கு, வியாபாரம் இருக்குது, வணிகம் இவங்களுக்கு தெரியும், எல்லாத்துலேயும் ஒரு ஒரு உச்சநிலை அடைஞ்ச மக்கள் இருக்கும் பொழுது ஒரு மேய்ச்சல் சமூகம் வரும்போது அதை மதிக்கல. சரி ஏதோ வரான் கூலி வேலை பார்க்கட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூலி வேலை கொடுக்குறது, இது பண்ணுறது, அதோடய போயிட்டு இருக்கு. இப்போ அந்த மக்களுக்கு வந்து உளவியலாகவே என்ன தோணுதுன்னா, இது வந்து செட் ஆகலை, நம்மளை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்ம வந்து ஏன் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னா நம்ம வேலையே செய்கிறது இல்லை. நம்ம இங்கே வரோம், இங்கே வந்து ஏதாவது நம்ம அதிகமாக அவங்களுக்கு அந்த சிவிலைசேஷனுக்கு அந்த கான்ட்ரிபியூஷன் நம்ம கொடுக்கறது இல்லை. ஸோ சிவிலைசேஷன் கான்ட்ரிபியூஷனே ஒரு சமூகம் கொடுக்கல அப்படிங்கும் பொழுது அந்த சமூகத்திற்கு வந்து அந்த அந்த ஹைரார்க்கியில் இடமே இருக்காது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து ஏதாவது கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். என்ன கான்ட்ரிபியூஷன் நமக்கு பண்ண முடியும், நமக்கு தான் ஒன்றுமே தெரியாது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபேக்காகவே இந்த ஒட்டுமொத்த சொசைட்டியில் யாருக்கு உச்சபட்ச மரியாதை இருக்குன்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பேராமணருங்கிற இவங்களை ராஜாவே வந்தாலும் சாமி கும்பிட்றான், ராஜாவே வந்தாலும் அவங்க காலில் தொட்டு வணங்குறான் போகிறான். அப்போ அவங்க பார்க்குறாங்க, ஒரு ராஜாவுக்கு தான் மரியாதை, ராஜாவே வந்து இவங்களை பார்த்தா காலில் விழுகுறான், இது பண்ணுறான்னா அப்போ இந்த இடம் வந்து இந்த வேகன்சிக்கு நம்ம எய்ம் பண்ணணும் அப்படின்னு. இதுதான் சுப்ரீம் போஸ்ட், இதுக்கு மேலே போயிட்டோம்னா நம்மளை வந்து எவனும் தொட மாட்டான் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆன்மீகத்தையே தொழிலாக மாற்றுறாங்க. அது வரைக்கும் இந்த மரபே எங்கேயுமே கிடையாது, அது அவர்கள்ட்ட கிடையாது. உலகத்திலேயே அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா பழங்குடி மக்கள்ல வந்து இந்த குறி சொல்றது இதெல்லாம் தான் இருக்குமே ஒழிய நாங்க வந்து மெசஞ்சர் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்காது. அதாவது என்னன்னா குறி சொல்லுவாங்க, இறைவனோட இதை கேட்டு சொல்றேன்பாங்க, இதை யாரும் பண்ணலாம். அது அந்த கூட்டத்துல ஒரு பூசாரி இருப்பாரு. நீங்க இது பாருங்க, உலகம் முழுக்க இதே கல்ச்சர் தான். கூட்டத்திலே பூசாரி இருந்து அவருக்கு குறி சொன்னாலும் டக்குன்னு அந்த கூட்டத்துல வேற ஒருத்தருக்கு சாமி வந்து ஆடினாருன்னா அவர் போய் என்ன பண்ணுவாரு, அவருக்கு விபூதியை போட்டு அவருக்கு வந்துருச்சு குறின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இதுதான் நம்ம ஊர்ல பழக்கம், இதுதான் உலக அளவில் நீங்க செவ்விந்தியருக்கு போங்க இதெல்லாம். அப்ப கடவுள் வந்து யாரோட உடம்பையும் அக்சஸ் பண்ண முடியுங்கிறது தான் உலக பழங்குடி மக்களுடைய நம்பிக்கை. அப்படி இருக்கும் பொழுது நாங்க எங்க வழியில தான் வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இவங்க கொண்டு வந்து அதுக்கு வந்து பேரமணர் அப்படின்னு அவங்களுக்கு பேர் இருக்கு, அதே பேரை இவங்க வச்சுக்கிறாங்க. அவர் நீ எப்படிப்பா வைக்க முடியும்னு நம்ம முன்னோர்கள் அறிவாளி தானே கேட்டிருக்காங்க. எப்பா அவங்க வந்து வெள்ளை ஆடை உடுத்தி இந்த நிலையை அடைஞ்சு அவங்க வந்து பேரமணர்கள் பண்ண. அப்போ இவங்க ஒரு வாத திறமையை உள்ளே வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னா அதான் நாத்திகம், வித்தகம் தான் நாத்திகம். ஸோ அந்த நாத்திகம் இவங்க தான் பேசுகிறாங்க. முதல்ல இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த பிரபஞ்சத்தில் ஆன்மாக்களாக பிறந்து இதில் இந்த இந்த நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து இது பண்ணி கடைசியாக இந்த பிறப்பை கடந்து போகிறப்ப வெள்ளை ஆடை உடுத்தி அவங்க வந்து மெய்ஞானம் அடைகிறதுக்கு முன்னாடி அவங்க போகிறாங்க. ஆனால் பாருங்க, இந்த கடவுள் இவங்களை படைக்கும் பொழுதே வெள்ளையா படைக்கிறாங்க. காரணம் என்ன, நாங்கள் படைக்கும் போதே நாங்கள் பிறப்பால் பிராமணர்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பிறப்பால் பிராமணர்னு ஒரு பதமே கிடையாது.
அது 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 ஒரு படிநிலை. அந்த நிலையை அடைகிறது. அந்த படிநிலைக்கு இப்போ நீங்களே பார்ப்பீங்க. இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு கருப்பு சாமியாக போகிறாங்க, கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டு போகிறாங்க. அது அது அறியாமையுடைய படிநிலை. அந்த இதுலேருந்து ஒவ்வொரு படியாக மேலே இப்போ நீங்கள் அங்கேயே பார்த்தீங்கன்னா கருப்பு போடுவாங்க, கருநீலம் போடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த குருசாமிங்கிறவங்களாம் கருநீலம் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பச்சை போடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க தலைமை பூசாரி ஒருத்தர் இருப்பார், அவர் வெள்ளை போட்டிருப்பாரு. இந்த கலர் கான்செப்ட், இந்த 18 படி இந்த கான்செப்ட் எல்லாமே தமிழர்கள்ட்ட இருந்தது. இந்த ஒரு வண்ண கோட்பாடு. இப்போ நீங்கள் கராத்தையில் பெல்ட் கணக்கு வைக்கிறீங்களா, அதே போல் அது ரிவர்ஸில் இருக்கும். கராத்தையில் வந்து ரிவர்ஸில் இருக்கும், ஒயிட்ல இருந்து பிளாக் இருக்கும். அது அப்படியே இந்த பக்கம் உல்டாவை போட்டிங்கன்னா அதுதான் தமிழருடைய அந்த வண்ண கோட்பாடு. கருப்பு, கருநீலம், கரும்பச்சை, சிவப்பு, அப்புறம் பொன்னிறம், அதுக்கப்புறம் வந்துட்டு வெள்ளை, அதுக்கப்புறம் நிர்வாணம். இந்த நிர்வாணம்ங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிட் வார்த்தை பாருங்க, ஆனால் அது பொய். அதாவது என்னன்னா, நிர்வாணம்னா என்னன்னா ஒன்றும் தெரியாது அப்படின்னு. இதுக்கு எங்கேருந்து வார்த்தை எடுக்கிறானுங்கன்னா, நீர், நீருடைய வண்ணம் என்ன? நீருக்கு வண்ணம் இல்லை, அது ஒரு டிரான்ஸ்பரன்சி. அப்போ நீருடைய வண்ணம் என்ன? அதான் டிரான்ஸ்பரன்சி. அப்போ நீரின் வண்ணம் நிர்வாணம். இந்த நிர்வாணம்ங்கிற வார்த்தையோட வேர் எங்கன்னு பண்ணீங்கன்னா தமிழ் வார்த்தை. வேர் சொல் தமிழ் தான். ஸோ நீரின் வண்ணம் தான் நிர்வாணம், அதான் டிரான்ஸ்பரன்சி. அதை தான் வந்து அவங்க நிர்வாணம் அப்படின்னு சொல்லி அவனுங்க சான்ஸ்கிரிட்டைஸ் படுத்தி வச்சிருக்கானுங்க. அப்போ எல்லாத்தையும் துறக்கிற நிலை அந்த நிர்வாண நிலை. இதுக்கு தான் அந்த குண்டல் நிலையாகும், அது இதெல்லாம் இருக்குது. இது ஒரு டீப். அப்போ இவ்வளோ வேலை பண்ணி நீ அங்கே நிலைக்கு போகிற. ஆனால் பாருங்க, எங்களை இறைவன் படைக்கும் போதே உன்னையெல்லாம் கருப்பாக படைச்சு வச்சிருக்கான், என்னையெல்லாம் வெள்ளையாக படைக்கிறாங்கிற ஒரு வாத இதில், உளவியல் இதில் அங்கே ஒரு சமூகத்தில் எல்லாரும் படித்தவங்க இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக கொஞ்சம் கல்வி அறிவில் கம்மியாக இருக்கவங்களும் இருப்பாங்க. ஒரு பொய்யை சொல்லி ஒரு இடத்துல பேசினோம்னா அதை கேட்கறக்கு ஒரு 10 பேர் இருப்பான். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் ஏற்படுது. இந்த குழப்பம், அதாவது குட்டையை குழப்பினா தான் மீனை பிடிக்க முடியுங்கிற மாதிரி குட்டையை குழப்பிட்டாச்சு. குட்டையை குழப்பிட்டுனா பிறப்பால் நாங்கள் பிராமணர், பிறப்பால் நாங்கள் பிராமணர்னு சொல்லி ஒரு செக்டை உருவாக்குறாங்க. இது எப்படி நீங்கள் நாங்கள் பிறப்பாலே பேரமணர்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் பிறப்பால் பிராமணர்கள்னு சொல்கிறோம். இங்கே இதை எப்படி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா, புத்தர் அவருடைய டீச்சிங்ஸில், புத்த மதத்தில் புத்தாவோட டீச்சிங் இருக்கும். அந்த டீச்சிங்கில் சம்மந்தமேலாம் ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, நம்ம தான் இந்த புத்த மதத்தில் நம்மளை மாதிரி மெய்ஞானம் அடைபவர்கள் தான் பிராமணர்கள். ஆனால் இந்தியாவில் இந்த பகுதியில் வேஷ பிராமணர்களும் இருக்கிறாங்கன்னு சொல்லி, பிராமணராக வேஷம் கட்டி கொள்பவர்கள்னு சொல்லி ஒரு டெர்மினாலஜி அவர் உருவாக்குறாங்க. அவங்க அப்போ புத்த மதம் எப்படி அவங்கள பார்த்துச்சுன்னா, பிராமணருங்கிறது இயல்பான பிராமணர் போல வேஷம் கட்டிக்கிறாங்கல்ல, அவங்கள வேஷ பிராமணர்னே புத்த மதம் பதிவு பண்ணுது. இப்போ இதுவே தான் ப்ரூஃப் இதுக்கு. அப்போ பிராமணருங்கிறது ஒரு பதம், வேஷ பிராமணர்கள்ங்கிறது என்ன? ஒரு ஃபேக்கா ஒருத்தன் வேஷம் கட்டிக்கிறான்னு அர்த்தம். ஸோ இதுதான் இங்கே உருவாகுது. இன்னொன்று, இன்னைக்கு நீங்கள் இந்து மதம்னு சொல்லி நீங்கள் பார்க்கக்கூடிய பல ரிச்சுவல்ஸ் எல்லாமே எங்கேருந்து எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா புத்த மதத்துலேருந்து எடுத்தது. நீங்கள் யாக குண்டத்தில் நெருப்பை போடும்போது இந்த ஓலைகளை போடுறது, இந்த இதை போடுறது, இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், சீனாவுக்கு போங்க, ஜப்பானுக்கு போங்க, எங்கெங்கெல்லாம் புத்த மதம் இருக்கோ அந்த இடத்துலையும் அதே தான் பண்ணுவாங்க. புத்த மதத்தில் தான் அந்த புத்தருடைய வார்த்தைகளை வந்து நெருப்பில் போட்டால் அது வந்து இந்த பிரபஞ்சத்தோட கலந்து ஒரு எனர்ஜி கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஓலைச்சூடு வச்சுருப்பாங்க, அந்த ஓலையில் வந்து எழுத்துக்கள் இருக்கும். அந்த எழுத்துக்களை அவங்களே தான் அதாவது அந்த ஓலையை எழுதி அதை வந்து ஒரு தண்ணியில் இப்படி நினச்சி இதே மியூசிக்கு அப்படியே பாருங்க. புத்த மத வழிபாட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இவங்களோட வழிபாட்டும் ஒரே மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா, இவர்கள் வந்த காலகட்டத்தில் கரெக்டாக 2000 வருஷமா, அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி புத்த மதம் தான் இந்தியாவில் வந்து ஒரு பாப்புலர் ரிலீஜன். அந்த புத்த மதம் பாப்புலர் ரிலீஜனாக இருக்கும்போது அந்த ரிலீஜன்ல இருந்த பல விஷயங்களை இவங்களோடதாக மாற்றி கொள்கிறார்கள். அவங்கள மாதிரியே வேஷமும் கட்டிக்கிறாங்க. இன்னொன்று கொடுமையிலும் கொடுமை என்னன்னா, சான்ஸ்கிரிட் வந்து இவர்களோட மொழியே கிடையாது. சான்ஸ்கிரிட் வந்து இவங்க பேசிட்டு வந்த மொழிங்கிறது வந்து அந்த ஸ்டெப்பி புல்வெளியில் ஒரு சிதைவடைந்த இல்லை வந்து ஒரு இலக்கண இது இல்லாத ஒரு மொழியாக தான் இருந்திருக்கணும். சமஸ்கிருதத்தை நம்ம அங்கே தள்ளி விட்டோமா? சமஸ்கிருதம்ங்கிறது வந்து புத்த பிக்குகள் உருவாக்குறது. அவங்க என்ன பண்ணுறாங்க, பிராகிருதத்தில் வந்து பிராகிருதம் தான் அவங்க பேச்சு மொழியாக இருக்குது. இந்த பிராகிருதத்தை வந்து அவங்க எப்படி ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, கொச்சை வழக்கு ஆயிடுது பிராகிருதம். பேசிக்காக நம்ம சொன்னோம் எப்படின்னா, இப்போ தமிழ் மொழி இருக்குது, தமிழ் மொழியில் வந்து எழுத்து வடிவ மொழியை நம்ம பயன்படுத்துகிறோம். அதே போல் நம்ம பேச்சு வழக்கில் ஒரு மொழி பயன்படுத்துகிறோம். இந்த பேச்சு வழக்கு மொழியவே நம்ம எழுதுறது இல்லை. இப்போ நீங்கள் தமிழில் அது ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். எழுத்தாக ஒரே நடைக்கு போயிடுறோம். அதுக்கு முன்னாடி இந்த தமிழர்கள் வந்து எழுதும்போது செயல் நடைக்கு போயிடுவாங்க. இதுதான் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு இது. நம்ம தமிழ் மொழியோடைய அந்த தொன்மையை பாதுகாத்துக்கிறோம் இதில். இப்போ சப்போஸ் இந்த முறை நம்மகிட்ட இல்லைன்னு வைங்களேன், இந்த மாதிரி நடைமுறை இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? இன்றைக்கி நீங்களும் நானும் பேசுகிறதே எழுத ஆரம்பிச்சிருப்போம். கரெக்டாக? இப்போ நீங்கள் நானும் பேசுகிறதோ எழுதுறது ஒன்று. இப்போ நம்ம ஒவ்வொரு ஊர் சொல் வழக்கு ஒன்று இருக்குது. இப்போ இந்த வட சென்னை மாதிரியான பகுதிகள் எல்லாம் வெவ்வேறு இன்ஃப்ளூயன்ஸில் இந்த சொல் வழக்கே வேற மாதிரி இருக்கும்.
இப்போ இந்த சொல் வழக்கில் நீங்கள் ஒரு தத்துவத்தை எழுதுனா எப்படி இருக்கும்? அது வந்து கேட்கும்படியாக இருக்குமா? இல்லை, அது இருக்காது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பிரகிருதத்தில் அந்த பிரச்சனை இருக்குது. இந்த பிரகிருத மொழியில் என்ன ஆகிப்போச்சுன்னா, இந்த எழுத்து நடை சொல் நடைங்கிறதுலாம் பிரிவுலாம் இல்லை. அதில் வந்து என்ன பேசுகிறாங்களோ அதே தான் எழுதுறாங்க, அதே தான் இது பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அது தேய்மான அடைய அந்த எழுத்து நடையும் தேய்மான அடைஞ்சு போயிடுது. அப்போ ஒரு புத்த பிக்கு அப்படி நல்ல ஒரு கௌரவமாக உட்காந்துக்கிட்டு அந்த இந்த படத்தில் எம்ஆர் ராதா ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு, ஒரு சாமியார் மாதிரி இருப்பாரு, இந்த குந்திக்கா அப்படி சொன்னா அது செட் ஆகாதுல்ல. அமருங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அது. அமருங்கள்னு சொல்றது எப்படி இருக்கு, குந்துங்கிறது தமிழ் வார்த்தை தான், குந்து அப்படின்னு. ஆனா அது நல்ல சுத்த தமிழ் தான், தமிழ் வார்த்தை தான். ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு கொச்சை வழக்குல போயிடுச்சு. அது போல அந்த பிரகிருதத்துல அந்த இது இல்ல. அப்ப என்ன ஆயிருதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து அவங்களுக்கு அந்த மொழியை பயன்படுத்தும் சிரமம் ஏற்படுது. அப்போதான் என்ன பண்ணுறாங்க, இந்த மொழியை நம்ம பயன்படுத்த முடியாது, இந்த மொழியில் போயிட்டு நம்ம புத்தருடைய வார்த்தைகளை கொண்டு போய் கடத்தினோம்னா அது அறிவுரை மாதிரி இல்லை, அருவருப்பாக இருக்குது. அதனால் வந்து நம்ம மாற்றணும்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பண்டைய நல்ல வார்த்தைகள் எல்லாத்தையும் அதில் தமிழ் வார்த்தைகளை நிறைய எடுத்துக்கிறாங்க. நல்ல பழைய தமிழ் சொற்கள், பழைய விஷயங்கள் இது எல்லாத்தையும் எடுத்து, இந்த பிரகிருதத்தில் இருக்கிற சில நல்ல பழைய வார்த்தைகள் எல்லாத்தையும் எடுத்து, இந்த பழைய வார்த்தைகள் எல்லாத்தையும் சேர்த்து செம்மையாக சமைக்கப்பட்டது தான் சமஸ்கிருதம். அதுக்கு அந்த மொழிக்கு செய்யப்பட்ட மொழி, செம்மையாக உயர்வாக செய்யப்பட்ட மொழி, உருவாக்கப்பட்ட. அப்படி அந்த மொழியை வந்து அவங்க உருவாக்குறாங்க, சான்ஸ்கிரிட்டை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கி தான் வந்துட்டு இவங்க வந்து இவங்களுக்கான அந்த ஒரு உயர்ந்த ரீதியான ஒரு மொழின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சுப்ரீம் இதை கொடுங்க. இதை வந்து அங்கே புத்த பிக்குகள் பேசுகிறாங்க. இதை இப்போ புத்த மடங்களுக்குள்ள மட்டும்தான் சொல்லித்தரப்படுது. இது வந்து மக்கள் பேச்சுக்கே வரல. இது புத்த பிக்குகள் அவங்களுடைய எழுத்துக்களை பதிவு செய்யறதுக்கு போகிறதுக்கு தான் சான்ஸ்கிரிட்டை பயன்படுத்துகிறாங்க. இந்த பார்வையில தான் அம்பேத்கர் வந்து என்ன சொல்றாருன்னா, சான்ஸ்கிரிட்டை வந்து இந்தியாவுடைய நேஷனல் லாங்குவேஜ் அறிக்கணும்னு சொல்றாரு. அவர் பௌத்தத்தை அவருடைய பார்வை என்னன்னா, சான்ஸ்கிரிட் தான் வந்து இந்தியாவுடைய பூர்வ மொழி அப்படிங்கிறது. எந்த அடிப்படையில் அவர் பார்க்குறாருன்னா, பிராமணர்கள் மொழிங்கிற கான்செப்ட் இல்லை, மாறாக புத்த மதம் வந்து உருவாக்கி கொடுத்த மொழி அதுதான். ஸோ புத்த மதத்துடைய மொழி அதுங்கிற அந்த அடிப்படையில் சொல்றாங்க. இப்புறம் தான் இந்த சான்ஸ்கிரிட் வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, புத்த பிக்குகள் அவங்களோட இதெல்லாம் எழுதுறாங்க. இதை தான் இந்த புத்த மதம் வந்து ஹைஜாக் செய்யப்படுது. எப்படி ஹைஜாக் செய்யப்படுதுன்னா, அதுதான் வந்து ஒரு தரப்பு வந்து புத்தரோட டீச்சிங்ஸை ஏற்றுக்கிட்டு நம்ம புத்தர் மாதிரி வாழணுங்குது. ஒரு இது வந்து புத்தர் எவ்வளோ பெரிய ஆளு, அவர் மாதிரி நம்மளால வாழ முடியுமா, அதனால புத்தரை சாமி கும்பிடுங்குது. புரியுதுங்களா? இது ரெண்டு விதம். இப்படி இந்த ரெண்டு கோர் ஃபிலாசபியில் ஒரு பிளவு ஏற்படுது. அதான் மகாயானம், ஈனயானம். இப்போ ஈனயானம்னா வந்துன்னா லெசர் ஃபிலாசபின்னு அர்த்தம். ஈனத்தனமா பேசுறேன்னு நம்ம சொல்றோம்ல, அதுதான் ஈனம்னா கீழான அப்படின்னு. ஈனயானம்னு ஒரு பேரா. எவனாவது தன்னை நான் ஈனமானவன்னு சொல்லிக்குவானா? ஆனா இவதுன்னா மகாயானம். மகாங்கப்பா. அது என்ன, இந்தியாவில தான் இந்த புத்த மதம் உடையுதே ரெண்டா, வேற எங்கேயும் உடையல. அதனாலதான் இந்தியாவில் புத்த மதம் காணாம போயிடுது. வேற எங்க பரவற இடத்துல புத்த மதமா தான் போகுது. அப்ப நீங்க நார்த் சைடு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க திபெத்து, அதுக்கப்புறம் அந்த பக்கம் அப்படி மேலே போயிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், அப்படியே இந்த சீனா வரைக்கும் போனீங்க, ஜப்பான் வரைக்கும் போனீங்கன்னா அங்கே ஃபுல்லாக பரவுனது நார்மல் புத்திசம். அதுதான் ஈனயானம்னு இவன் பேர் வச்சுட்டான். இங்க இருக்கவன் பேர் வச்சுட்டான் அதுக்கு ஈனயானம்னு. இந்த மகாயானம்ங்கிறது என்னன்னா, புத்தரையே சிலையா வச்சுக்கிட்டு அப்படியே சாமி கும்பிட்ற கணக்கு. வேற எந்த பிலாசபியும் ஃபாலோ பண்றது இல்லை. புத்தர் சொல்லிட்டாரு, புத்தர் பிறந்தாரு, புத்தர் வாழங்க. இந்த கூட்டம் இது வந்து பாத்தீங்கன்னா இதான் மகாயானம். இதுதான் இந்தியாவில் சர்வே ஆச்சு. இந்த மகாயான புத்த மதம் யாரோட இதுன்னு பாத்தீங்கன்னா, புத்த மதத்துக்குள்ள போனா பிராமணர்கள் இதை மகாயானமா உடைக்கிறாங்க. முதல்ல உடைச்சு புத்தரையே சாமியா மாத்துறாங்க, உள்ள நுழைஞ்சு மாத்துறாங்க. புத்தர் மகாவிஷ்ணுவின் இன்னும் அவதாரங்கள்லாம் அதெல்லாம் பிற்காலத்துல அது நான் சொல்றேன். அது இதெல்லாம் நடக்கும் பொழுதே சைட்ல வந்து விஷ்ணுவும் இருக்காரு, சிவனும் இருக்காரு, எல்லாமே இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் குழப்ப வேண்டிய காலமும் இவங்களுக்கு தேவை வருது. அப்பதான் எல்லாத்தையும் குழப்பம். அது வரைக்கும் பிரிஞ்சு தான் இருக்குது இதெல்லாம். இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வழிபாட்டை ஃபுல்லா வந்துட்டு இவங்க அப்படி உள்ள போன்னு அவங்க அங்கதான் வந்து சான்ஸ்கிரிட்டை வந்து அவர்களுடைய மொழியாக எடுத்துக்கொள்கிறார். புத்த மதத்துக்குள்ள இவங்க வந்து மகாயான புத்தம்னு இதை மாத்திர காலகட்டத்துல தான் சான்ஸ்கிரிட்டை வந்து இவர்கள் தங்களுக்கான ஒரு மொழியாகவே உருவாக்கி கொள்கிறார்கள். புரியுதுங்களா? அதனால தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்கள் பேசிய மொழிக்கான என்னைக்குமே சான்ஸ்கிரிட்டை அவங்க பேசினது இல்லை. இதுதான் பேச்சு வழக்கில் இல்லை. அதுதான் பேச்சு வழக்கில் இல்லைன்னா இவங்களுக்கு இருக்கிற உணர்வுக்கு இவங்க வந்து தன்னுடைய மொழியை விட்டு கொடுத்துருப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சிங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இவங்களுடைய தாய்மொழியாக இது இருக்குங்கிற பட்சத்துல இந்த மொழியை அவங்க விட்டு கொடுத்துருப்பாங்களா? இன்னைக்கு வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிராமணர்களும் கூட அவங்களுடைய சொல் வழக்குகளும் கூட இன்னைக்கு வரைக்கும் ஆத்துக்கு போயிட்டு வரேன் அப்படிம்பாங்க. வீட்டுக்குன்னு வராது, ஆத்துக்கு.
இதுக்கான காரணங்கள் நான் சொல்றேன். எதனால ஆத்துன்னு சொல்றாங்கன்னா, அது என்னன்னா அந்த அது கூட காலத்துல சுத்த தமிழ் வார்த்தை அதான் தான். அது ஏன்னா அந்த காலத்துல ஊர்கள் வந்து ஆற்றோரங்கள்ல தான் இருக்கும். ஸோ அந்த ஆத்தங்கரையில தான் அந்த ஊர். அவங்க வந்து அதையே வந்து அவங்க இதா மாத்திக்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு அந்த கோயில் எல்லாமே ஆற்றங்கரை ஓரத்துல தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பக்கத்துல தான் பிராமணர்கள் வீடு இருந்திருக்கும். அப்போ அந்த ஆற்றங்கரை அப்படிங்கிறது தான் அதுதான் அவங்க ஆத்துன்னே சொல்லி அப்படியே போயிடுது. இவங்க என்னன்னா அப்போ சான்ஸ்கிரிட் வந்து என்னைக்குமே யாருடைய தாய்மொழியுமே இல்லை. அது புத்த மத பிக்குகள் அவங்களுடைய குறிப்புகளை எழுதி வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மொழி. அது புத்த மதம் அது ஒரு புனித மொழியாக கொண்டு வந்தாங்க. இது தாய்மொழியாக எந்த மக்களாலையும் பேசப்படலை. ஏன்னா இது ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு மொழி. இப்போ இதை வச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இனத்துக்கு தாய்மொழியா இருந்திருந்தா அந்த இனத்தை சார்ந்தவர்கள் வந்து இயல்பாகவே வந்து அதை மீட்டெடுக்கணும் வந்து அப்படி இல்லை. ரெண்டாவது வந்து இந்த புத்த மதம் வந்து சான்ஸ்கிரிட் வந்து இவன் தான் படிக்கணும் இவன் தான் படிக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி வரையறையெல்லாம் எதுவும் வைக்கல. அவங்க அதை உருவாக்குனாங்க, அதை பயன்படுத்தினாங்க. இதுக்கப்புறம் உள்ள வந்துக்கிட்ட பிராமணன்னு சொல்லக்கூடாது, அந்த உள்ள வந்து அந்த ஸ்டெப்பி புல்வெளி நபர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மொழிக்கு ஒரு புனிதத்தை அதிகரித்து இதை வந்து வேற யாரும் கற்றுக்கக்கூடாது, இதில் யாராவது பாட்டு கேட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும், இந்த மாதிரி வந்து ஒரு தப்பான சில விஷயங்களை உள்ள பூட்டி அதை வந்து யாருக்கும் சொல்லிக் கொடுக்க, அதை பெண்கள் பேசக்கூடாது இப்படிலாம். இது என்ன மாதிரியான அந்த மொழியை பெண்கள் பேசக்கூடாது, யாரும் கேட்கக்கூடாது, இது இப்படியே சில பொய்யான இல்லாதது எல்லாத்தையும் உருவாக்கி இவங்களுக்கான ஒரு இடத்துக்குள்ள இதை உருவாக்கி வச்சுக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நடக்கும் போதும் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் இயற்கையான மக்கள் வழிபடுற வழிபாடுகள் எல்லாம் சைட் பை சைடு நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் சமணம் இருக்குது, இந்த பக்கம் பௌத்தம் வளருது. தென்னாட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா பௌத்தம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, சமணமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் இப்போ நம்மளோட சங்ககால காலகட்டத்துக்கு இது நெருக்கிலாம் பார்த்தீங்கன்னா பௌத்தமும் சமணமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் பிளேஸில் இருக்கும். இன்னைக்கு அது அழிஞ்சாலும் கரைஞ்சாலும் சிலப்பதிகாரத்தினுடைய ஆமாம் அந்த காலகட்டம் வரைக்குமே உங்களுக்கு வந்து இருந்துச்சு. வெளிப்படையாக சொல்லணும்னா ஒரு 12-13ஆம் நூற்றாண்டு வரைக்குமே சமணம் பௌத்தம் அது கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சு. பட் சமணம் வந்து 13-14 வரைக்குமே ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அது காணாமல் போயிருக்கு. இன்னைக்கு சமணர்கள்லாம் இருந்த பலரும் வந்து தங்களை வந்து அடையாளமே இல்லாமல் இப்போ எங்களுடைய சமூகத்திலேயே உடையார் சமூகத்திலேயே நயினார் பட்டம் போடுற ஒரு செக்டர் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மலைமான் இதில் ஒரு பிரிவில் வருவாங்க, நயினார் பட்டம் போடுவாங்க. இப்போ அவங்க வந்து என்ன மதம்னா அவங்க சமணம் தான். பட்டம் வந்து நயினார்னு வரும். அவங்க நாயனாருங்கிற அந்த இதில் நாயனார் அது மருவி நயினார். இப்போ இவங்க சமண பட்டம் போடுறவங்க, அதாவது சமண மதம். அவங்க கேட்டிங்கன்னா சமணர்கள்பாங்க. இன்னைக்கு ஆனால் அவங்க என்ன மாதிரி குழம்பிட்டாங்கன்னா அதாவது மகாவீரரை வழிபடுற அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இன்னைக்கு சமணமும் ஜெயினமும் ஒண்ணுன்னு தப்பா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது இவ்வளவு குழப்பம் வந்து இந்த இந்திய நிலப்பரப்புக்குள்ள நடந்திருக்குது பாருங்க. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, இவ்வாறு இருந்த இந்த பிராமணரை இது மாதிரி உள்ள வந்து இந்த மாதிரி இந்த மத அடையாளங்கள்லாம் எடுத்துக்கிறவங்க இதெல்லாம் அங்கே அப்படியே நார்த்து இதெல்லாம் அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் சவுத்தில் என்றைக்குமே வந்துட்டு இவங்களுடைய அந்த இன்டர்ஃபியரன்ஸுங்கிறது ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. எப்போ அது அதிகரிக்குதுன்னா அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நீங்கள் இன்டர்ஃபியரன்ஸ்னால் அவங்க உள்ளே வரலாம் ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கே வந்து வாழ்கிறாங்க, இது பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுடைய அதிகார மையமாக அவங்களால வந்து சவுத்தை வந்து கேப்சர் பண்ணவே முடியல. அதுக்கான முயற்சிகள் தான் நீங்கள் இந்த மௌரிய படையெடுப்பு இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப 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 தமிழ்நாட்டை நோக்கி வரதுக்கு பார்த்தாங்க. அப்புறம் ஒரு விதத்தில் சேர நாட்டில் வந்து கொஞ்சம் டாமினன்ட் ஆகிட்டாங்க அவங்க. ஸோ சேர நாட்டில் டாமினேட் ஆனாலும் சோழ பாண்டிய நாடுகளுக்குள்ளே அவங்களால பெருசாக இன்டர்ஃபியர் பண்ண முடியல. ஸோ இந்த போராட்டம் வந்து அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக நடந்துச்சு. கடைசியாக அது எப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்க கைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேட்டர் ஆஃப் அந்த விஜயநகர பேரரசு உள்ளே வந்து ஸ்தாபித்ததுக்கு அப்புறம் அப்போவும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இந்த குறுநில மன்னர்களாக தமிழ் அரசர்கள்லாம் சண்டை போட்டுக்கிட்டு சம்புராயர்கள் இவங்கெல்லாம் எதிர்த்துட்டு இருந்தப்பெல்லாம் முஸ்லிம் நாடுகள். அப்புறம் அது கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ஸ்டேபிள் ஆவாங்கல்ல, விஜயநகர பேரரசு கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகுதுல்ல. இந்த ராஜராஜ சோழன் காலத்திலே தான் வந்து அவங்க ஓடி இருக்காங்க உள்ள வந்தாங்க. ஆனால் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா தமிழ் கல்வெட்டே இருந்திருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழ் வந்து இந்த மொழி எழுத்து பெயர்கள் எல்லாமே சமஸ்கிருத வார்த்தைகள். அதுதான் அந்த இடத்துல தாங்க நம்ம குழம்பிக்கிறோம். இந்த சான்ஸ்கிரிட் இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது அது ஒரு மொழி அடிப்படையில் அது சான்ஸ்கிரிட் இன்ஃப்ளூயன்ஸ் டசன்ட் மீன் பிராமின் இன்ஃப்ளூயன்ஸ். புரியுதுங்களா? இது வந்து ஏன்னா அங்கே வடக்குலேருந்து புத்த துறவிகள் தொடங்கி இவங்க எல்லாமே சான்ஸ்கிரிட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு தான் வந்து பிராமின் இஸ் ஈக்குவல் டு சான்ஸ்கிரிட் இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம பார்க்குறோம். இந்த முறை வந்து அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு வந்து சான்ஸ்கிரிட் தனி, பிராமணர்கள் தனி. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு 8ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் சான்ஸ்கிரிட்டை நம்ம முழுமையாக கையில் எடுக்கணுங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு பிராமண சமூகம் வராங்க. இல்லை இன்னொரு கொடுமையாக பாருங்க,
8ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஆதிசங்கரர் தான் வந்து புலால் மறுப்பையே பிராமணர்கள்ட்ட கொண்டு வராரு. புலால் மறுப்பு கோட்பாடு 8ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் அவங்களுக்குள்ள வருது. இவர் தான் போயிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பிராமணர்கள் வந்து புலால் வந்து மறுக்கணும் அப்படின்ற அந்த தத்துவத்தை பேசுகிறாப்புல. அது வரைக்கும் அப்போ என்ன கணக்கு புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இன்னும் பாருங்கள், ரொம்ப லேட்டர் வரைக்கும் நீங்கள் 16ஆம் நூற்றாண்டு வரைக்குமே பிராமணர்கள் வந்து வாளேந்தி போர் செஞ்சவங்க. பிராமணர்கள் வாளேந்தக்கூடாது, போர் செய்யக்கூடாதுங்கிற அந்த கான்செப்ட்லாம் அப்போ கிடையாது. நீங்கள் பேஷ்வாக்கள் எடுத்தீங்கன்னா அவங்க பிராமணர்கள், பிராமின் ரூலர்ஸ், அவங்க குறுநில மன்னர்கள். வடக்கெல்லாமே நிறைய மகாராஷ்டிரா வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் போர் செஞ்சாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் இப்போ ராஜராஜ சோழனுடைய படைத்தலைவர்ல ஒரு ஆள் வந்து பிரம்மாதிராஜன் வந்து ஒரு ஆள் வந்து பிராமணர். அப்ப ஒரு ஆள் பிராமணர். உடனே இவங்க அதுல பல பேர் இருந்தாங்க, அதுல ஒருத்தர் வந்து பல பேர் இருப்பாங்க. என்ன மிலிட்டரியில எவ்வளவு பேர் இருக்காங்க, அதுல ஒருத்தர் பிராமணர்னோடனே இவங்க அதையே சுத்தி இது பண்ணிடுறேன். அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் இருந்துச்சு, ஆனா அவங்க ஃபுல் டேக் ஓவர்ல இல்லை. இப்போ நீங்கள் ஆனால் அங்கே மகாராஷ்டிரா இங்கெல்லாம் போனீங்கன்னா அவங்க வந்து இந்த பேஷ்வா ரூலர்ஸுங்கிற பேரில் அவங்க டேக் ஓவர் பண்ணி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க, மக்கள் அதிகாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் அப்படியே இந்த பக்கம் இப்போ விஜயநகர பேரரசு காலகட்டத்திலையுமே வந்து ராமபையன் வந்து ஒரு படைத்தலைவனாக இருந்தான். படைத்தலைவன் மட்டும் இல்லை, அவன் வந்து பழனி கோயிலை வந்து பண்டாரர்களை வெளியேற்றி அங்கே வந்து பிராமணர்கள் தான் வந்து பூஜை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களை கொண்டு குடியமர்த்துற வேலையும் ராமபையன் தான் பண்ணுறான், தெலுங்கு பிராமணன். இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, இங்கே சிக்கல் வருதுன்னு பாருங்கள். இப்போ பிராமணர்கள் தங்களை பொய்யாக இந்த மாதிரி அந்த மெசஞ்சர்ஸ் இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. இது ஒரு முரண். இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இந்த முரண் வருது. இதை வந்து பொது சமூகம் முழுமையாக ஏற்கலைனாலும் அங்கங்கே சில அரசர்கள் ஏற்கிறாங்க. இது இப்படி இந்தியாவில் அப்படியே பரவலாக அப்படியே ஒரு நடைமுறை ஆகிட்டே இருக்குது. இதை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. சித்தர்கள் வந்து பல பாடல்களில் இந்த பிராமண சடங்கு முறைகள் எல்லாம் பல முறை எதிர்த்து அதோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நம்மளோட சைவ மதமும் இவங்களோட ரெசிஸ்டன்ஸை தன்னுடைய புராணங்களில் பதிவு செஞ்சுருக்கு. நீங்கள் இது எப்படின்னா, இந்த புராண கதைகள் உண்மையாக நடந்துச்சா நடக்கலையா நமக்கு தெரியாது. ஆனால் இது ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லப்பட்டது. ஒரு கதைகள் எல்லாமே ஒரு காரணத்திற்காக சொல்லி வைக்கப்பட்டது. இப்போ கண்ணப்ப நாயனார் கதையாக இருக்கட்டும், இல்லை வந்து நந்தனார் கதையாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த நம்மளோட புராணங்களில், தமிழ் புராணங்களில் இருக்குது. இதெல்லாம் தமிழ் புராணங்களில் இருக்குது. இதெல்லாம் வடக்கில் கிடையாது. இதில் வடக்கில் இல்லை, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அப்போ இப்போ கண்ணப்பனாருடைய புராணம் என்ன சொல்லுது? இறைவனை எப்படி வழிபடலாம் அப்படிங்கிற இந்த தத்துவத்துக்குள்ள என்ன கிடைக்குதோ இந்த தத்துவத்தை ஏன் வடக்கில் எவனும் ஏற்றுக்க மாட்டானா? இந்த கேள்வி இருக்குல்ல. அப்போ சைவ மதம் என்பது இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை உணர்ந்து அதுக்கான ரெசிஸ்டன்ஸை உருவாக்கிச்சு. இந்த மாதிரியான கதை. அதே போல் தமிழ் பற்று வந்து கடவுள்களுக்கு இல்லை, இவங்களோட அதாவது இது சான்ஸ்கிரிட்டில் தான் மந்திரம். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், முருகன் வாழ்ந்த காலம் வேறு, ஔவையார் வாழ்ந்த காலம் வேறு. இதெல்லாம் வந்து டைம் ஸ்கேலில் வச்சு நீங்கள் அறிவுக்கு உட்படுத்தி நீங்கள் ஆய்வு செஞ்சீங்கன்னா நிறைய இதில் வந்து முரண் வரும். ஆனால் இந்த கதைகள் ஏன் உருவாகுது? இந்த கதைகள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம ஒரு அறிவுத்தளத்துலேருந்து நம்ம சொல்கிறேன் நான் இதை. இந்த கதைகள் ஏன் உருவாகுதுன்னா அன்றைய தேவை அங்கே இருக்குது. அப்போ முருகனுக்கே தமிழ் மொழி தாண்டா பிடிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை யாரோ ஒருத்தர் சொல்லணும்ல, அது யாரோ ஒருத்தர் இங்கே சொல்லியிருக்காரு இந்த கதையின் மூலமா. அப்ப சைவ வைணவ போர் நடக்கிறதுனால தான் அரியும் சிவன் ஒண்ணுங்கிற ஒரு சொல்லாடல் வருது. ஆமா, சொல்லாடல் வருது. இப்ப அரியும் ஹரியும் ஒண்ணு, அது அறியாத வாயில மண்ணு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப இது எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு கான்ஃபிளிக்ட் வரும்போது அதுக்கு எதிரான வாதமும் தமிழ் சமூகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா முன் வச்சிருக்கு. அந்த இடத்துல தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து நமக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ நம்ம முழுமையாக அந்த அக்செப்டன்ஸை அவங்கள எடுத்துக்கல. ஆனால் அவங்களுடைய பிறப்பிலிருந்து இருக்கிறவங்களாவே இருந்தாலும் இந்த ஐடியாலஜியை ஏற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம வந்து அவங்கள இழுத்துக்கிறோம், அவங்கள நம்ம பயன்படுத்திக்கிறோம். வாங்க வந்து பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறோம். இப்போ நீங்கள் திருஞான சம்பந்தர் இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் திராவிட சிசு தானே. திருஞான சம்பந்தர் இவங்களாம் திராவிட சிசுங்கிறனாலேயே அவர் வந்து இந்த பிராமணர்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அது நம்ம சொல்ல முடியாது உறுதியா. ஆனா அவர் ஒரு தமிழராக, தமிழ் பார்ப்பனராக கூட இருந்தார். வடக்கருக்கு இப்போ ராமசாமி சொல்ற மாதிரி இல்ல, அவர் தமிழ் பார்ப்பனராக இருந்திருக்கலாம். ஆனா அவரை திராவிட சிசுன்னு பாடுறதன் மூலமா நமக்கு வந்து, ஏன்னா திராவிடம் அப்படிங்கும் பொழுது அது அங்க வந்து தமிழ் பார்ப்பனர்களை திராவிடர்னு சொல்றது இல்ல. இல்ல இப்போ தமிழர்களை வடக்க போனீங்கன்னா பொதுவாகவே வந்து மட்ராசின்னு சொல்லுவான். இப்போ மட்ராசி இல்ல, அந்த இது நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். இது ஏன்னா திராவிட சிசு அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது என்னன்னா, திராவிட பிராமணர், அதாவது இந்த பிராமணர்கள் பஞ்ச திராவிடர்கள்னு பிரிக்கிறாங்க. அதே போல வடக்குல இருக்கிற பிராமணர்ல பஞ்ச கவுடர்கள்னு பிரிக்கிறாங்க. இந்த பஞ்ச திராவிடர்ல தமிழ் பார்ப்பனர்கள் வரமாட்டாங்க, அவங்கள சேர்த்துக்கவே இல்லை. அவங்க இங்க வந்து கூர்ஜம் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா, அது கவுடர்ல இந்த கூர்ஜம் இதெல்லாம் வரும்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரள இவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த துளு இந்த இந்த இப்படி தான் வரும். இதில் வந்து தமிழே வராது. இந்த 5ல் வந்து தமிழ் வராது. நீங்கள் அந்த பஞ்ச திராவிடர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க லிஸ்ட் வரும் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பார்ப்பனர்கள் சேர்க்கல. அப்போ தமிழ் பார்ப்பனராக இருக்கும்பொழுது அதை வந்து திராவிட சிசுன்னு சொல்லியிருக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி ஒன்று. இதெல்லாம் ஆய்வுக்கு உட்பட்டது. ஆனால் திருஞான சம்பந்தர் வந்து தமிழில் தான் பாடுறாரு. அவர் வந்து சான்ஸ்கிரிட்டில் பாடுறாரு, அவர் தமிழில் தான் பாடுறாரு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த மரபு தமிழ் மரபு நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்கோம். அந்த தீண்டாமை இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் சமமாக இருக்கணும், எல்லா மனிதனும் எல்லா உயிர்களுக்கும் பிறப்பு என்பது சமம். இந்த ஒரு கோட்பாடு நெறி வந்து நம்மக்கிட்ட நம்மளோட சிவிலைசேஷனல் ட்ரேட்ஸ் தான் நம்ம வச்சுருக்கோம். அதுக்குள்ளே உட்பட்டு தான் நீ யாரா வேணா இருந்துக்கோ, அதுக்கு உட்பட்டு தான் நீ வந்து இருக்கணுங்கிற ஒரு இலக்கண இயங்கியலை நம்மள ஆன்மீகம் பண்பாடு எல்லாத்துலேயுமே நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். ஒரு பண்பாடு நீங்கள் தொல்காப்பியர் காலத்திலிருந்தே நீங்கள் இதை வந்து பார்க்க முடியும். தொல்காப்பியருமே வந்து பார்க்குறீங்கன்னா அரசன், இதில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தொல்காப்பியர்லேயே 4 வர்ணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி இந்த ஆர்எஸ்எஸ்காரங்களாம் போய் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 வகை மக்கள்னு சொல்லி அவர் பிரிக்கிறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசன், அந்தனர், அதுக்கப்புறம் இதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு அவர் எடுப்பார். அதை போட்டு இதெல்லாம் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதான 4 வகைன்னு தொல்காப்பியர் அது மாதிரி வகைப்படுத்துறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு சிவிலைசேஷன்லையும் எந்த ஒரு மனித கூட்டமோ இல்லை வேற எந்த ஒரு நாகரிகத்திலுமே இந்த பிரிவுகள் இருக்குங்கிறது. ஆமாம், அது இயல்பானது. பிறப்பின் வழியில் அவர் சொல்லவே இல்லை. அவர் இந்த பிரிவுகள் வந்து ஒருத்தன் அரசனாக இருப்பான், ஒருத்தன் வந்து போர் வீரனாக இருப்பான், ஒருத்தன் வந்து இதாக இருப்பான், உழவனாக இருப்பான், இதெல்லாம் இருக்குது. இந்த பிரிவுகள் இருக்குன்னு அந்த ஹைரார்க்கி அவர் சொல்கிறாரு ஒழிய பிறப்பின் அடிப்படையில் அதை வகைப்படுத்தலை. வர்ணாசிரமம் வந்து ஒருத்தன் பிறக்கும் போது இவ்வாறு நிர்ணயிக்கப்பட்டு பிறக்கிறான்ங்கிறது. சரி, இதை எப்படி உடைக்கலாம்னா, அதே தொல்காப்பியர் இந்த வர்ணாசிரமம் என்ன சொல்லுது, இந்த 4 பேருக்கும் எல்லா முறைகளும் வேற வேற, நீதி வேற வேற. ஒரு அரசனுக்கு ஒரு நீதி, ஒரு பிராமணனுக்கு ஒரு நீதி, ஒரு சூத்திரனுக்கு ஒரு நீதி, ஒரு சத்திரனுக்கு ஒரு நீதினு அந்த நீதிகளும் வேற வேற, அந்த வினை பயன் எல்லாமே வேற வேறன்னு எழுதி வச்சிருக்கீல. தொல்காப்பியர் அந்த 4 பேரை சொல்லியிருந்தாலும் அவர் ஒரே பொடியில இதை உடச்சு விடுறாரு. என்ன சொல்றேன்னா, எல்லாத்துக்கும் விதிகள் உண்டுன்றாரு. தொல்காப்பியர் தான் சொல்றாரு, எல்லாருக்கும் எல்லா சட்டமும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் எல்லா பெருதும் ஒண்ணுதான் அப்படின்னு அதை அங்கேயே உடச்சிட்டாரு. அவர் 4 பேரை மென்ஷன் பண்ணாலும் அந்த 4 பேர் ஒண்ணுங்கிறாரு. நீ என்ன சொல்ற, 4 பேர் ஒண்ணு நான் சொல்றேன் இல்ல. அப்ப அங்கேயே அந்த வாதம் உடையுது. நீங்க சும்மா அந்த 4 பேர் சொல்லியிருக்காங்கன்னு அவரு தொல்காப்பியரும் வந்து பொதுவாகவே செக்ஷன் தானே. நீங்க ஒரு ஓனர் இருப்பாரு, மேனேஜர் இருப்பாரு, ஒரு கம்பெனில யாரா இருப்பானா, சிஇஓ இருப்பாரு. இதுனா வந்துட்டு பிறப்பு நடிப்புல சிஇஓ எங்க இருப்பானா அது திமுக தான் இருப்பாங்க. அதை நம்ம பிரிச்சு பார்க்கணும்ல. ஸோ அது வந்து நம்ம பார்க்கணும். அப்ப இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிரிவு இதெல்லாமே ஒரு குழப்ப நிலையில அன்றைய சமூகம் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி இதுலேயுமே இவ்வளோ குழப்புறாங்களே. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஓலையில் எழுதி அதை இது பண்ணி அதெல்லாம் அப்போ எவ்வளோ குழப்பங்கள் அங்கே இருந்துச்சு. இந்த மாதிரி அறிவுத்தளத்தில் பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தியிருந்தாங்க. இப்போ இங்கே என்னன்னா, இந்த பிராமண இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு நம்ம நெருக்கி சொல்லணும்னா ஒரு 15ஆம் நூற்றாண்டு 14 பிற்பகுதிக்கு பின்னாடி தான் ஸ்ட்ராங்காக வந்து நம்ம இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே கால் பதிச்சு வருது. அதுக்கும் நம்ம சில எவிடன்ஸ்லாம் சொல்கிறேன். ஒன்று, நீங்கள் இங்கே முன்னாடி இருக்க எல்லா கோயில்லையும் பிராமணர்கள் எப்போ வந்தாங்கங்கிற வரலாறே நமக்கு தெரியாது. நீங்கள் வடக்குலாம் பாருங்கள், பிராமணர்கள்கிட்ட கோயில் என்னைக்கு வந்துச்சுங்கிற வரலாறே இருக்காது. ஏன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் இவங்களுக்கு பிராமணர்கள் வந்து புடுங்குனாங்கிற வரலாறு இன்னைக்கு ஒவ்வொரு கோயிலையும் இருக்குது. அப்போ இது கொஞ்சம் லேட்டர் பீரியடில் தான் நடந்திருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். தாமதமாக தான் இங்கே ஆதிக்கம் வந்திருக்குன்ட்டு. அதே போல் அங்கே நீங்கள் நார்த்து போனீங்கன்னா அவங்க அந்த கோயில் மரபுகள் எல்லாத்துலேயுமே அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாடர்ன் டைம்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம். ஒரு 200-300 வருஷம் தான் இவங்களோட ஆதிக்கம் என்பது தமிழ்நாட்டு கோயில்களுக்குள்ளே இருந்திருக்கு. அதுக்குள்ளே அவங்களால எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ணியிருக்காங்க. அதில் மேக்ஸிமம் தமிழர்களை கோயிலேருந்து வெளியேற்றிருக்காங்க. இந்தந்த குறிப்பிட்ட சமூகத்தினர் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த சட்டம் ஏன் வருதுன்னு பாருங்க. அந்த சட்டம் எந்தெந்த சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு பாருங்க. அவங்க தான் அந்த கோயிலில் உள்ளே இருந்தோம். யார் வரக்கூடாதுன்னு சொல்லுவோம். அவங்க ஆட்டையை போட்டோம்னா அந்த நிலத்துக்காரன் அந்த பக்கம் நிலத்து சொந்தக்காரன் தானே வந்தால் பிரச்சனையாகும், சண்டை வரும்ட்டு இவங்கெல்லாம் வரக்கூடாதுமாங்க. அதே போல் யார் உள்ளே இருந்தாங்களோ அவங்கள தான் இவங்க வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. யார் உள்ளே இல்லையோ அவங்களுக்கு எந்த தடையும் இல்லை. இந்த பிரச்சனை இப்போ இந்தியாவுக்குரியவன் வரக்கூடாது, அதுதான் வந்து இயல்பாக. நம்ம என்ன பார்க்குறோம், இப்போ திராவிட இயக்கம்லாம் என்ன சொல்லுது நம்ம கிட்ட, இந்தியா முழுக்க இதுதான் நடைமுறை தானே சொல்லுது. இது பச்சை போய். இது தமிழ்நாட்டில் மட்டும் தாங்க நடைமுறை. தமிழ்நாட்டில் தான் இந்த திண்டாமே இருந்திருக்கு, இந்தியா முழுக்க கிடையாது. காரணம் என்னன்னா, இங்கே நீங்கள் இந்த விஜயநகர பேரரசு இருக்கு பாருங்க, இதோட இன்ஃப்ளூயன்ஸில் இருந்த கோயிலில் மட்டும்தான் இங்கே பட்டியல் சமூக மக்கள்லாம் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, இன்னென்ன சாதிகள் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒடுக்குமுறையை அவன் கொண்டு வரான். ஏன்னா இங்கே தான் வந்து இவங்க லேட்டர்லாம் டப்புன்னு கையில் எடுத்து ஒரு வல்லாதிக்கத்தை கொண்டு வந்து எடுத்தாங்க. அங்கெல்லாம் மற்ற இடங்கள்லாம் கிராஜுவலாக தான் நடந்திருக்கு. ஸோ அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நார்த்தில்
எங்கே வேணாலும் போய் பாருங்க, அங்கே நீங்கள் கருவறைக்குள்ள போகலாம், அங்கெல்லாம் ஆகமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ நான் அவனே கேட்குறேன், நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியான கோயில்கள் அங்கே கிடையும் கிடையாதுல்ல. இல்லை நீங்கள் ஒரு ஆகம விதின்னு ஒன்று இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த கான்செப்டில் இந்த பிறப்பில் இருக்கவங்க தான் கோயிலுக்கு பூஜை பண்ணணும்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா, இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாது போகக்கூடாதுலாம் வச்சுருக்கீங்கன்னு ஒரு ஃபிலாசபி வச்சுக்கோங்க. இப்போ மோடி வந்து என்ன பிராமினா, ஆனால் மோடி வந்து ராமர் கோயிலுக்கு உள்ளே போய் பூஜை பண்ணாரா இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கல்ல, அவர் உள்ள கருவறைக்குள்ளே தானே உட்காந்துருக்காரு. இதில் யார் கொந்தளிச்சான்னு பார்த்தீங்களா? இல்லை நார்த்தில் இருக்க எந்த பிராமணனும் கொந்தளிக்கல, சவுத்தில் இருக்கிற காஞ்சி மடம் கொந்தளிக்குது. பார்த்தீங்களா? அடிப்படை வந்து அப்போ எங்கே பிரச்சனைனா இங்கே தான் இந்த பிரச்சனை. இங்கே தான் இந்த ஆகமம்னு ஒன்று உருவாக்கி வச்சுக்கிட்டு நம்ம தலையில் மிளகா அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் அந்த ஆகமமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கே யார் வேணாலும் சாமிக்குலாம் நீங்கள் கண் கூட நான் சொல்கிறேங்க, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு கோயிலுக்கு போகும்பொழுது என் கையில் எண்ணெயை கொடுத்து சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ண சொல்கிறாரு. பிராமின் தான், பூலாம் போட்டிருக்காரு. ஹிமாச்சலில் நீங்கள் போய் தலையில் எண்ணெயை ஊற்றுங்கிறாரு. எனக்கு புரியல. நான் பார்த்துட்டு இப்படியே கேட்குறேன், ஊத்தவா அப்படின்னா அப்படிங்கிறாப்புல. நான் ஊற்றி நான் தான் அபிஷேகம் பண்ணி நானே சாமி கும்பிட்டுறேன். ஏப்பா தீண்டாமை அங்கே இருக்கும், நம்ம என்ன நினைக்கிறோம், தீண்டாமை அங்கிருந்து இங்கே உச்சத்தில் இருப்பான், அவன் நம்ம உள்ள போனா நம்மளை விரட்டிடுவான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு போனா, அவன் என்ன பண்ணா உள்ள அவர் ஹாயா உட்காந்துட்டு இருக்காரு. அவர் உட்காந்து நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னையே பூஜை பண்ண சொல்லிட்டு இருக்காரு. போர் அடிக்குப்பா, நீங்களே பூஜை பண்ணுங்கிறாரு. நானே போய் சாமி எல்லாம் கும்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரேன். அதே போல வந்து கையை பிடிச்சி கட்டி விடுறாப்புல தாயத்தை. அங்க தீண்டாமே இல்லையா? எனக்கு உண்மையிலே வந்து அப்போதான் எனக்கு திராவிடத்தோட உண்மையான முகமே தெரிஞ்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேற இங்கே வேற. அப்போ நம்ம எல்லாத்தையுமே மீளாய்வு செய்யணும். இப்போ நம்ம தமிழ் சமூகத்திட்ட இந்த திராவிடம் ஒன்று சொல்லி கொடுத்துச்சு பாருங்க, இந்த சிலபஸை தூக்கி ஓரம் வச்சுட்டு புதுசாக என்ன இருக்குன்னு நம்ம மூல ஆய்வுகள் பண்ணி பார்க்கணுங்கிறது தான் நம்மளோட இது. இப்போ இங்கே என்னன்னா, இந்த பிராமணர்கள் என்ன அப்படிங்கும்போது இதுதான் அந்த ஃபேக்காக வந்து தங்களுக்குன்னு ஒரு வேஷ பிராமணர்களாக வந்துடுறாங்க. இங்கே இப்போ பிராமணர்களும் பார்ப்பனர்களும் ஒன்றாங்கிற ஒரு கேள்வி வந்து ரொம்ப ஒரு டஃப்பான கேள்வி ஆன்சர் பண்ணுறது. ஆக்சுவலாக வேற காரணம் என்னென்னா, இங்கே வேஷ பிராமணர்கள் இவங்க அடையாளப்படுற அந்த காலகட்டத்திலேயே நீங்கள் திருக்குறள் தொடங்கி பல சங்ககால காலகட்டத்திலே பார்ப்பனரை பற்றியான குறிப்புகள் வந்துருச்சு. பார்ப்பனர்களுடைய தொழிலாக வந்து பார்த்தீங்கன்னா குறி பார்ப்பவர்கள், அந்த பார்த்து எழுதக்கூடியவர்கள், இவங்க எல்லாம் தான் பார்ப்பனர் அப்படின்னு சொல்லி இவங்களும் ஆன்மீகம் சார்ந்த ஒரு சில செயல்பாடுகள் இருந்திருக்காங்கிறது அவங்களுடைய இதில் தெரியுது நமக்கு. இந்த வேதாந்தத்துடைய ஒரு விஷயம் என்ன, இப்போ ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். இப்போ நம்ம வந்து முருகனை கும்பிட்றோம், நம்ம சிவனை கும்பிட்றோம், நம்ம விஷ்ணுவை கும்பிட்றோம், கிருஷ்ணரை கும்பிட்றோம், எல்லாரையும் நம்மளும் கும்பிட்றோமா? வடக்கனும் எல்லாத்தையும் கும்பிட்றானா? இன்னைக்கு வடக்குல இருந்த ஒரு RSS சித்தாந்தம் தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது என்ன ஆகுது இப்போ புரியுதா? இப்போ நம்மளே என்ன பண்ணுறான், நம்மளே என்ன சொல்லுவான், கிரிப்டோன்னு ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் முருகனை கும்பிடுவோம், எல்லா திண்ணீர் வைப்போம், எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இவன் மட்டும்தான் என்னமோ சரியான ஆன்மீகவாதி மாதிரி. இப்போ இந்த RSS குரூப்போடைய ஐடியாலஜி நாங்க தான் உண்மையான ஒரிஜினல் அத்தாரிட்டின்னு சொல்றாங்கல்ல, இந்த RSS ஐடியாலஜியை ஃபாலோ பண்ற தமிழனும் இருக்கானா இல்லையா? இன்னைக்கு இருக்காங்க. இப்போ இவெல்லாம் வந்து வந்தேரியா இல்லை இவெல்லாம் எதிரியா? இல்லை, இவன் இங்கே இந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல அவன் அந்த இன்ஃப்ளூயன்ஸ்குள்ள போறானா? இதே தான் ஒரு 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்குது. முருகன் சிவன் எல்லாமே நம்மளும் கும்பிட்டு இருக்கோம். அது கூடய இந்த வேதாந்த வடிவத்தை உள்ள கொண்டு வராங்க. முருகனுக்கும் சிவனுக்கும் பிறப்பு நடிப்புல எந்த தொடர்பும் கிடையாது. முருகன் வந்து சிவனுக்கு அப்பன் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது இங்க, முன்னாடி எழுதப்பட்டது. இது வந்து இந்த வேதாந்தம் கொண்டு வருது உள்ள. புரியுதுங்களா? இப்ப நீங்க சைவ மதமே இந்த வேதாந்தத்துக்கு பின்னாடி தான் ஆரிஜின் ஆகுது. நீங்க அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் ஆசிவகம், இந்த ஆசிவகத்திலே எல்லாமே இருக்கு. இதெல்லாம் இந்த ஆசிவக மரபை உடைச்சு இல்லை இந்த ஆசிவக மரபுல இருந்து ஒரு சில ஆல்ட்ரேஷனை உருவாக்கி தான் இவங்கெல்லாம் மதம் உருவாக்குறாங்க. அப்படி வடக்கில் உருவாக்குற இந்த வேதாந்தம் திரும்ப தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிறதையும் குழப்பி விடுது. இந்த குழப்பத்துல தான் ஒரு இது இருக்கும்போது திரும்ப சைவ மதம் வைணவ மதம் உருவாகுது. இப்போ சைவ வைணவத்துக்குள்ள வேதாந்த கதைகள் இருக்குல்ல. இப்போ சைவ மதத்துக்குள்ளேயுமே முருகன் யாருக்கு பிறந்தாருன்னா நெற்றிக்கண்ணில் பிறந்தாருன்னு இந்த கதை வந்து வேதாந்த கதை. ஆனா சைவம் வேற வழி இல்லாம அடாப்ட் பண்ணிக்குது. வேற வழி இல்லை, அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டான். இப்போ புரியுதுங்களா? இப்போ தான் நம்ம வந்து இதை பிரித்து பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம், முருகனுடைய பிறப்பு அவர் ஒரு தனியாக சித்தராக வாழ்ந்து அவர் ஒரு நிலை அடைஞ்சார், இதை நம்ம பேசுகிறோம். இது இனிமேல் தான் நாளைக்கு இது ஒரு சமய சித்தாந்தமாக வளர்ந்து அது அடுத்து மக்களுக்கு புரிதல் ஏற்படும். ஆனால் அன்றைக்கே இதெல்லாம் போட்டு குழப்பி விட்டதில் சைவ மதம் எப்படி உருவாச்சு? சைவ மதம் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அக்செப்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுது, சான்ஸ்கிரிட்டை வெளியில் தள்ளுது, அந்த பிறப்பில் சமத்துவம் இல்லாத தன்மைகளை வெளியில் தள்ளுது, இந்த டாக்ஸிசிட்டி அது எல்லாத்தையும் தள்ளிட்டு ஒரு சம் ஆஃப் த கன்ஃபியூஷன்ஸை வந்து அப்படியே
அக்செப்டடோட ஒரு மதத்தை கட்டமைச்சுக்குது. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், இப்போ நம்ம மணியரசன் ஐயா பற்றி அது விமர்சனமா வைக்கல, நான் ஒரு சிம்பிளா ஹிந்து மதம்னு சொல்லி கொண்டு வந்து அவர் ஒரு படி இறங்கி தமிழ் ஹிந்துன்னு சொன்னாரா, நம்ம எதிர்த்தோம். இப்போ அவர் தமிழ் இந்துன்னு சொல்றதுக்கு ஒரு உளவியல் அவருக்கு வருது இல்ல, அந்த உளவியல் இதை வந்து எதிர்க்க முடியல, சமாளிக்க முடியல, அவருக்கு ஒரு உளவியல் வருது இல்ல, அந்த உளவியலோட வெளிப்பாடு தான் அவர் தமிழ் இந்துன்னு சொல்றது. அதே உளவியலோட வெளிப்பாடு தான் சைவம் வைணவம். புரியுதுங்களா? இவன் உள்ள வந்து டாமினேட் பண்ணி எல்லாத்தையும் குட்டையை குழப்பிட போறான்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் இருக்கிறத பாதுகாத்துக்கிட்டு அவனை கொஞ்சம் அப்போஸ் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத பாதுகாத்து அப்போஸ் பண்றேன். இதுல தான் நீங்க கவனிச்சிங்கன்னா சித்த மரபு தான் இதை பண்ணுது. இந்த சித்த மரபு எதுல இருந்தாங்க? ஆசிவகத்துல இருந்தவங்க. இந்த ஆசிவகத்துல இந்த சித்த மரபு அடுத்து எங்க காணாம போயிட்டாங்க? அவங்க தான் அப்படியே சைவ சித்தர்களாக மாறிடுறாங்க. சைவ வைணவ மரபுக்குள்ள நாயன்மார்கள் இவங்க இந்த கான்செப்டுக்குள்ள வந்து அவங்க வந்து இதை உருவாக்கிடுறாங்க. இதையும் ரெண்டா உடச்சு தான் வைணவ சைவ சண்டைன்னு ஒன்று. அப்பயும் சித்தர்கள் தான் வந்து தடுத்து நின்று அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணுன்னு சொல்லி பேசி பாடி, அதுக்கப்புறம் அந்த உருவ வழிபாட்டுக்கு இருக்க முக்கியத்துவத்தை வந்து ரொம்ப சிவாக்கியர் மாதிரியான சித்தர்கள்லாம் உருவ வழிபாட்டுகளுக்கு முக்கியத்துவம் இது. அப்ப இது ஒரு தொடர் போராட்டம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இங்க பார்ப்பனர் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா, இந்த வேதத்தை ஏற்றுக்கொண்ட தமிழ் பறையர் வள்ளுவ சாதுக்கள் ஒரு செட்டு இருப்பாங்கல்ல, ஒரு செட்டு பார்ப்பனர்கள் இருப்பாங்க. ஒருத்தன் வந்து என்ன சொல்லியிருப்பான், விடாப்புடியா யாரா நீ வெளியில போடான்னு சொல்லியிருப்பான். அவனெல்லாம் அவன் அடிச்சு வெளியே அனுப்பிட்டான். ஒரு சிலர் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. இப்ப நம்ம பிஜேபி மெம்பர்ஸ் மாதிரி, பிஜேபி மெம்பர்ஸ் எங்களுக்கு தமிழ் முக்கியம்தான் ஆனா ஹிந்தி நாங்க கத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த மாதிரி எங்களுக்கு தமிழ் முக்கியம்தான், தமிழ்லாம் நாங்க பாடிக்கிறோம், சரி சமர் சான்ஸ்கிரிட்ட சரி அதையும் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு குரூப் வந்து கன்வெர்ட் ஆயிருக்கும். பாத்தீங்களா? அவங்க தான் இன்னைக்கு இருக்க பார்ப்பனர்கள். புரியுதுங்களா? இப்போ இங்கே என்ன சிக்கல் ஆகுதுன்னு பாருங்க. இந்த மரபினம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் மொழி வழியில் நம்ம தேசிய இனம்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது. இந்த மொழி வழி தேசிய இனமும் மரபினத்தையும் நம்ம போட்டு குழப்பிக்கக்கூடாது. இப்போ இங்கே மரபினம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கும் போது இந்த ஸ்டெப்பி புல்வெளியிலேருந்து வந்தாங்க போனாங்கல்ல, உங்ககிட்டையும் என்கிட்டையும் அந்த ஜீன் இருக்கும். இதுதான் உண்மை, இதுதான் வெளிப்படை. இது வந்து நான் உங்ககிட்ட என்கிட்ட மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லைக் வந்து எப்படின்னா ஒவ்வொரு சாதியிலையும் ஒவ்வொரு சமூகத்திலையும் நீங்க ஜீன் பூல் எடுத்து இது பண்ணி பார்த்தீங்கன்னா அது கலப்பு மனித சமூகமே வந்து ஒரு செட் ஆஃப் பெர்சன்டேஜ் ஸ்டெப்பி புல்வெளியோடைய ஆன்செஸ்ட்ரின்னு வந்து நம்ம கிட்ட இருக்கும். காரணம் என்னன்னா, நம்ம கல்யாணம் பண்ணியிருப்போம், அவங்க வீட்டில் நம்ம முன்னோர்கள் யாராவது ஒருத்தர் அந்த வீட்டில இருந்து ஒரு பொண்ணை கட்டியிருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் படையெடுப்புகள் நிறைய நடந்திருக்கு அங்கே வந்து, கற்பழிப்புகள், இது என்ன, இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபேக்டர்ஸ் வந்து அதில் இருக்குது. அதனால யாருமே நம்மளுடைய இதில் வந்து இந்த ரத்த சுத்தம்ங்கிற ஒரு விஷயத்த பேசலை. இதை பேசினவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா திராவிடன் தான். இங்கே இருக்க பார்ப்பனர்களை இனத்தால் வேறேன்னு இவன் பேசினான். இவன் தான் முதல்ல ரத்த சுத்தம் பார்த்தவன். இவனை இனத்தால் வேறேன்னு இவன் பேச வேண்டிய கட்டாயமே எங்கேருந்து வருதுன்னா மரபு வழி இதுலேருந்து வருது. இப்போ நான் கேட்குறேன், இந்த பிராமண சமூகத்தில் நீங்கள் சாதி பார்த்தவனும் முதல்ல இவன் தான் வந்து இவன் இன்னைக்கு வந்து தமிழ் தேசியவாதிகளை வந்து மூத்திர பரிசோதனை அந்த அத்தனை பரிசோதனையும் நீ தான் முகாம் வச்சு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஏதாவது பரிசோதனை மையத்திற்கு அங்க வேணா தந்தை பெரியார் பரிசோதனை மையம் கரெக்டா பொருந்தும். சும்மா ரோட்டுக்கு வளைவுக்கு சாதி லேபுக்கு ஈவேரா சாதி லேப் டெஸ்ட் லேபுக்கு ஈவேரா லேப்னு வை கரெக்டா பொருந்தும். அப்ப இங்க என்னன்னு பாருங்க, இப்ப இங்க தமிழ் பார்ப்பனர்கள் இருக்காங்கல்ல, இவங்க இந்த வேதாகமத்தை ஏற்றுக்கிறாங்க. அப்ப வேதாகமத்தை ஏத்துக்கிறாங்கும் பொழுது கண்டிப்பா அவங்களுடைய பாடசாலைகளுக்கு போய் படிக்கிறது போறது. அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அவங்களோட திருமண உறவுலாம் கூட 1-2 நடந்திருக்கும், முழுமையாக நடந்திருக்காது, 1-2 நடந்திருக்கும். அப்போ அவங்களுடைய ஜீன் பூல் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ளைண்டாக அவங்க பக்கம் இருக்கும். அப்படி நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்ததுல தமிழ் பார்ப்பனர்கள்கிட்ட இருக்கிறதுலையே ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து இந்த ஸ்டெப்பி ஜீன் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்ததுல இருக்கிறதுலே ரொம்ப லோவஸ்ட் கவுண்ட்டு அப் டு 10-15% அந்த பாப்புலேஷனில் டெஸ்ட் பண்ண வரைக்கும். அது சாம்பிளிங்லாம் நமக்கு என்னன்னு தெரியல, ஆனால் டெஸ்ட் பண்ண வரைக்கும் வெறும் 10% 15% தான் ஸ்டெப்பி மக்களுடைய ஜீன் வந்து தமிழ் பார்ப்பனர்கள்ட்ட இருக்குது. இதை அப்படியே நீங்கள் வந்து வட பிராமணர்கள் அதுக்கப்புறம் வந்து தெலுங்கு பிராமணர்களுக்கு நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40-50 இருக்குது. இப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ இவங்க வந்து ரொம்ப லெஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு அந்த இதில். ஆனால் 1-2 கல்யாணம் நடந்திருக்கும், அதை நம்ம தவிர்க்க முடியாது. இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பார்ப்பனரோட தான் கல்யாணம் பண்ணிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு டெல்லியில் இருக்க செட்டில் ஆனவங்க இல்லை மும்பையில் செட்டில் ஆன தமிழ் பார்ப்பனர்கள் அப்படிங்கும்போது அவங்க லவ் பண்ணுறது போகிறதுல இப்போ இல்லை சரி அது மாதிரி மாறி மாறி கல்யாணம் பண்ணுறது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த இடத்துல நீங்கள் இனவாதம் அப்படின்னு வைக்கும் பொழுது ஸ்டெப்பி புல்வெளி ஜீனை வச்சு தான் பார்ப்பனர்களை தமிழன் இல்லைன்னு சொல்லுவீங்கன்னு சொன்னால், அதே ஜீனோம் டெஸ்ட்டை எல்லா சாதிக்கும் பார்க்கணும்ல. இப்போ ஜெனட்டிக் ப்ரூஃபை வச்சு தான் ஒருவரை தமிழர் இல்லைன்னு சொல்லுவேன்னு சொன்னால், அதே ஜெனட்டிக் டெஸ்ட்டை
பார்த்துருங்க. எனக்கு பாருங்க, உங்களுக்கு பாருங்க, பெரியாருக்கு பாருங்க, எல்லாருக்கும் பாருங்க, கலைஞர் கருணாநிதிக்கு பாருங்க, ஸ்டாலின் அவர்களுக்கு பாருங்க. அப்போ மட்டும் ஜீன் டெஸ்ட்டுக்கு ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? நாங்கள் தயாராக இருக்கேன்ப்பா. ஜெனட்டிக் டெஸ்ட்டை வச்சு தான் ஒரு தமிழர் ஒரு தமிழர் இல்லைன்னு நீங்கள் சொல்லணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த முறையே எல்லாத்தையும் கொண்டு வாங்க, நீ அவுட் ஆயிடுவ. ஓகேவா? ஆனால் அதை அவன் பண்ண மாட்டான். அவன் நோக்கம் என்னன்னா, தேவைப்படும் போது ஜெனடிக் டெஸ்ட், தேவையில்லாத போது மொழி. என்ன இவன் தெலுங்கர்கள்ட்ட எடுத்துட்டு வரும்போது மொழியின் அடிப்படையில் பார்க்கலாமே. எத்தனை வருஷமா இங்கே இருக்கிறாங்க, அவங்க தமிழ்ல தானே பேசுறாங்க, வீட்டுக்குள்ள கூட தமிழ்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, அவங்கள நம்ம ஏற்றுக்க கூடாதா அப்படின்னு மொழி அடிப்பில் வரும்போது தெலுங்கர்களை தமிழர் ஆக்குறதுக்கு மெனக்கிடுவான். உருது பேசுகிற இஸ்லாமியர்களும் கூட தமிழர் ஆக்கணும்னு மெனக்கிடுவான். இந்த பக்கம் வரும்போது வீட்டில் தமிழ் தானே இப்போ பேசுறான்னா அவங்களுடைய மரபணு என்ன சொல்கிறது அப்படின்னு போவான். சரி, இவனோட மரபணு என்ன சொல்றதுன்னு சொல்லு நீ. சரி, இப்போ நீங்க மரபணு அப்படிங்கிற வாதத்துக்கு வந்தீங்கன்னா, இங்க இருக்கிற இப்போ திராவிடர்கள் நம்ம சொல்றவங்க வந்து நம்ம கூட ரொம்ப நெருக்கமாக கூடியவங்க இல்ல, தமிழர்களோட நெருக்கமாக இல்ல. அதுதான் இங்க பிரச்சனை. நம்மளுடைய நிறத்தின் அடிப்படையில் இல்ல, இதுங்க நான் சொல்றேன். நம்மளோட பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டெப்பி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, அதுல இவங்க ஹையர் எண்ட். இவங்களுக்கு வந்து நம்ம அதுல இருந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக தமிழ் சமூகத்தில் வந்து 10% உள்ளதான், 10% உள்ளதான் இந்த ஸ்டெப்பி இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது எல்லா சமூகத்திலையும் இருக்கு. எல்லா சமூகத்திலும் இருக்கு. ஒரு சில தென் மாவட்டங்களை மட்டும் மையமாக கொண்ட நாடார்கள், கல்லர்கள், இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 or 3% தான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸ்களையும் போல. பட் வட பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு, இதெல்லாம் ஜெனட்டிக் ரிசர்ச் வச்சு நான் சொல்றேன், அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% அந்த ரேஞ்சில் வந்து அந்த ஸ்டெப்பி ஜீன் கலந்துருக்கு. ஏன்னா படையெடுப்புகளை சந்திக்கிறோம், கல்யாணங்கள், இந்த தொடர்பு இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இப்போ இது அப்படி நீங்கள் ஆந்திராவுக்கு பொறுத்துனீங்கன்னா இங்கே பாருங்கள், தமிழ் பார்ப்பனர்களுக்கும் கூட ஜீன் இதில் வந்து 10% தான் இருக்குது, 10 to 15 தான் இருக்குது. இங்கே நம்ம நார்மலாக 10 இருக்குது எல்லா தமிழர்களுக்கும், இவருக்கு வந்து 15 இருக்குது. அப்படியே அங்கே ஆந்திராவுக்கு போனீங்கன்னா அங்கே தெலுங்கு பிராமினுக்கு வந்து 50% இருக்குது, அங்கே இருக்கிற மற்ற கேஸ்ட்டுக்கும் 50-60% இருக்கு. அப்புறம் இது என்ன பொருள்? இதுக்கு நீங்கள் வரலாற்று ஆய்வு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இங்கே கேரளாலெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சம்பந்தம் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க பிளட் டெஸ்ட் கொடுத்து தமிழன் ஆய்வு பண்ணீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த மண்ணின் அதாவது இன வரையறைங்கிறது வந்து நம்ம பேசுகிற தமிழ் தேசியம். அப்போ நீங்கள் வந்து இதுக்கு ஒரு லாஜிக்கு நீங்கள் இப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா, இவர்கள் தமிழர்களாக மாறிட்டாங்க, நீங்கள் அதுவும் அன்றைக்கு வேச பிராமணர்கள்னு சொல்லப்பட்டவர்கள் இங்கே உள்ள ஏற்கனவே கிளியராக சொல்லிடுறேன். அது இல்லை, அப்படி இல்லை. இங்கே இருந்தவங்க வேச பிராமணர்கள் கிடையாது, இவங்க பார்ப்பனர்கள், பிராமி. இல்லை, அதை தான் நான் சொல்ல வர்றேன். அன்றைக்கு வேச பிராமணர்களாக வந்து இங்கே இருந்த இயல்பாக இருந்த பார்ப்பனர்கள் இருந்தாங்கல்ல, இவர்கள் கூட கலந்துடுறாங்க. சரி, முழுசாலாம் கலக்கல, 1-2 இன்ஃப்ளூயன்ஸ். அது நீங்கள் அவங்க கூட மட்டும் கலக்கலைங்க, அவன் எல்லா பக்கமும் தான் கலந்துருக்கிறான். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, அவன் வந்து இவங்களோட மட்டும் மன உறவுலாம் வச்சுக்கல. இப்போ அவன் வீட்டு பெண்களை மற்ற சமூகத்தவர்கள், அரசர்கள் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, போயிருக்காங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ அங்கேயும் அவன் கலப்பு ஏற்பட்டிருக்கும். இப்போ புரியுதுங்களா சொல்றது? அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த பெர்சன்டேஜ் கணக்கு சொல்கிறோம். இந்த பெர்சன்டேஜில் தமிழ் பார்ப்பனர்கள்ட்ட ஒரு 15% இருக்கு. ஸோ அந்த கொஞ்சம் ஹையர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, ஏன்னா அதிகமாக கலந்துருக்காங்க. சக தமிழர்கள்ட்ட 10% இருக்கு. டிஃபரன்ஸ் வந்து வெறும் 5% தான். ஆனால் நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து ஆந்திராவுக்கு போனீங்கன்னா ஆந்திராவில் இருக்க பிராமின்ஸுக்கு வந்து 50% இருக்கு. அப்போ பாதிக்கு பாதி அவன் கலந்துருக்கான். புரியுதுங்களா? சரி, ஆந்திரா பிராமின் தான் பாதிக்கு பாதி கலந்துருக்கானு சொல்லிட்டு மற்ற சாதிக்காரங்க பார்த்தா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40-15 இருக்குது. இந்த ஆய்வுகள்லாம் இப்போ யார் இதெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் பாப்புலேஷனில் வந்து என்னென்ன இதெல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் அது ரிப்போர்ட்டோடைய பேர் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அதில் வந்து பெர்சன்டேஜே போட்டிருப்பாங்க, அதில் ஸ்டெப்பி இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாமே போட்டிருப்பாங்க. அதனால தான் இங்கே ஒருத்தர் மாயாண்டியா நம்மளுடைய ஆதி. ஆமாம். இப்போ அவர் வந்து இப்போ அவரோட ஜீன் இருக்குல்ல, இப்போ நீங்கள் ஏன் பாருங்கள், அவரோட ஜீன் வந்து ஆப்பிரிக்காவிலிருந்து இங்கே வந்த முதல் மனிதன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதை சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு ஜீன் தமிழ்நாட்டில் தென்படுது. புரியுதுங்க? இவ்வளவுதான் விஷயம். இப்போ இது இங்க இருந்து அங்க போச்சா, அங்க இருந்து இங்க வந்துச்சாங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு மார்க்கர், ஒரு ஜீன் மார்க்கர், அதே மார்க்கர் வந்து தமிழ்நாட்டிலையும் இருக்கு அப்படிங்கிறது தான். அப்ப இவங்களும் அவங்களும் ஏதோ விதத்தில் ரிலேட்டட். இதுல இவர் அங்கிருந்து போனாரா, அவர் அங்கிருந்து வந்தாரா, இதை வந்து நம்ம உறுதிப்படுத்த முடியாது. இதை தான் அவங்க என்ன பண்றாங்க, ஹிஸ்டாரிக்கலா இருக்கிற ஃபேக்ட்ஸோட பொருத்திடுறாங்க. ஹிஸ்டாரியே என்ன சொல்றது, ஆப்பிரிக்கால இருந்து மனிதன் வெளியேறினானுங்கிற ஒரு அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரி இருக்குல்ல, அதோட அப்படியே பொருத்தி நம்ம சொல்லிடுறோம். இப்போ இந்த மக்கள் அந்த சொல்றோம்ல, அந்த ஆப்பிரிக்க ஜீன் இது பழமையான ஜீன். இது வந்து அடுத்து மாற 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 அதோட மார்க்கர்ஸ் மாறிடும். அப்போ இன்னைக்கு இருக்க தமிழர்களுடைய இந்த ஜெனட்டிக்கல் பூல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இனங்களுடைய கலப்பு இருக்கும். பேசிக்காக ஒரு நமக்குள்ளே எல்லாருக்குள்ள ஒற்றுமை இருக்கும். அந்த ஒற்றுமை வந்து நமக்குள்ள அந்த ஒரு சில பெர்சன்டேஜ் வைஸில் இருக்கும். இதுதான் விஷயம். இதை வந்து நம்ம ஒரு தேசிய இனத்திற்கான வரையறையாக என்றைக்குமே நாம் வைக்கக்கூடாது.
ஒரு ஜெனட்டிக்கல் ட்ரேட் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நீங்கள் வந்து ஜெனட்டிக்ஸை வந்து ஒரு தேசிய இனம் வைக்காது. மாறாக ஒரு தேசிய இனம்ங்கிறது பண்பாட்டு தொடர்ச்சியை தான் வைக்கும். இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு பண்பாடு இருக்கும், என் வீட்டுக்கு ஒரு பண்பாடு இருக்கும். இந்த பண்பாட்டில் நம்ம வீட்டுக்குள்ளேயும் ஒரு நடைமுறை, உங்கள் வீட்டுக்குள்ள இருக்க நடைமுறை ஒன்றா இருக்கும். அந்த நடைமுறை வந்து ஒரு நேஷனலிசத்துக்குள்ளே இருக்குது. நம்மளுடைய மொழி வந்து ஒரே மொழியாக இருக்குது. நம்மளுடைய பண்பாட்டு கூறுகள், நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளோட உளவியல் ஒரு சார்ந்து இருக்குது. இதுதான் அந்த பண்பாட்டு தொடர்ச்சி, இதுதான் மரபு தொடர்ச்சிங்கிறது. இதுதான் மரபு. தமிழர்கள் வந்து டிஎன்ஏக்குள்ளே மரபை பார்க்கல, அதுக்கு இந்த மரபணுன்னு நம்ம வைக்கவே இல்லை. நம்ம மரபு அப்படிங்கிறது மரம். ஒரு மரம்ங்கிறது என்ன? வேர்லேருந்து முளைச்சி வருது, ஒரு விதையிலேருந்து அப்படியே வந்து அந்த மரத்தில் இருக்க எல்லாம் அந்த மரம் இப்படி கிளஞ்சு போயிருக்கு. இதுதான் மரம். இந்த மரத்துலேருந்து இந்த வார்த்தையே மரபுங்கிற வார்த்தை மரத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க. ஒரு மரம் எப்படி இருக்கும்? கிளை கிளையா. அதே போல் ஒரு அடி மரம், அந்த அடி மரத்திலிருந்து வெவ்வேறு கிளைகளா தான் வெவ்வேறு விதை ஒன்று பல குடிகள் உருவாயிருக்கு. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இப்போ இது தமிழ் மரம் எது, அப்போ தமிழ் மரபு எது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நான் முன்வைக்கிற வரையறை என்னன்னா, தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடிகளில் பிறப்பவர்கள் தமிழர்கள். இப்போ இங்கே தமிழ் குடின்னு நான் 19 சொன்னால் எது தமிழ் குடின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ அந்த குடிக்கு தாய்மொழி தமிழாக இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு இது. ஒரு குடிக்கு தாய்மொழி தமிழ் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, அந்த குடியோடைய பெயரே தமிழில் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ தமிழ் குடி ஆனால் அவருடைய பேர் வந்து சான்ஸ்கிரிட்டில் இருக்குது அப்படின்னு எந்த சாதியுமே இல்லை தமிழ்நாட்டில். இப்போ பார்ப்பனர் என்பது தூய தமிழ் பேர் கொண்ட ஒரு சமூகம். அப்போ அவங்களுடைய பேர் வந்து தூய தமிழ். அப்போ அவர்களை நம்ம தமிழருங்கிற வரையறைக்குள்ளே தான் நம்ம கொண்டு வர முடியும். அது தமிழ் குடி தான். பார்ப்பனர்கள் தமிழ் குடியே. இதுதான் இங்கே பிரச்சனை. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் உங்கள் அடையாளத்தை வெளிப்படையா நாங்கள் உங்களை சொல்லணும்னு அவசியம், நீங்களே சொல்லிக்கோங்க. இப்போ நான்லாம் சொல்லிக்கிறேன்ல, நான் இன்னார் குடின்னு சொல்கிறேன்ல, மக்கள் அதை பார்த்துக்க போகிறாங்க, வெரிஃபை பண்ணிக்க போகிறாங்க, அவ்வளோதான். அதே போல் நீங்களும் சொல்லிட்டு பாங்க, நான் இந்த அடையாளம். அதுக்கப்புறம் நீங்கள் பொதுவாக இருங்க, நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இப்போ நான் அவனே கேட்குறேன், இப்போ வெங்கடேசன் ஒரு எம்பியாக இருக்காப்புல. இப்போ நான் கேட்குறேன், இப்போ அவர் வந்து ஒரு நாவல் எழுதுறார், தமிழ் நாவல் எழுதுறார். அவர் தன்னை ஒரு கம்யூனிஸ்டா, ஒரு தமிழரா, ஒரு தமிழ் பற்றாளரா, கீழடிக்கு வந்து இப்போ தான் உழைத்து கொட்டுவது போல இந்த மாதிரிலாம் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு நாவல் எழுதுறாரு. அவர் எழுதின காவல் கோட்டம் நாவலாக இருக்கட்டும், அவர் எழுதின வேல்பாரி நாவலாக இருக்கட்டும், இந்த 2 நாவலுமே தமிழ் சமூகத்துக்கு எதிரான நாவல். உட்காந்து படித்தானாவே தெரிஞ்சிடும். காவல் கோட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளர் சமூகத்தை ரொம்ப இழிவுபடுத்தி தான் எழுதியிருப்பார். மறைமுகமாக, டைரெக்டாக பண்ணால் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் மறைமுகமாக வந்து அவங்க திருட்டு தொழில் தான் அவங்களோட தொழிலுங்கிற மாதிரி வேணும்னே பொய்யை வந்து ஒரு வரலாற்று உண்மையாக அவங்கள வந்து காவலர்களாக மாற்றியது தெலுங்கர்கள், அதாவது அவங்கள நாகரிகப்படுத்தியது தெலுங்கர்கள்ங்கிற மாதிரி அவங்களோட சாதியை உயர்த்தி தான் எழுதியிருக்காரு. இப்போ இந்த இடத்துல வெங்கடேசன் வந்து தன்னுடைய கம்யூனிஸ்ட் அடையாளத்தை ஓரம் வச்சுட்டு தன்னுடைய இன அடையாளத்தை வந்து வெளிப்படையாக வெங்கடேசன் நாயுடு அப்படிங்கிற பேர்ல இந்த நாவல் எழுதினார்னா அப்பட்டமா தெரியுமா தெரியாதா? தன்னோட சாதிக்காரன்லாம் பெருமையா எழுதிட்டு அடுத்த தமிழ் சாதிக்காரனை இழிவுபடுத்தி எழுதுறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். சரி, அப்படியே வாங்க. இந்த அந்த கட்டபொம்மலு படம் எடுத்தாங்கல்ல, பந்துலு படம் எடுத்தாங்க. அந்த படத்துல ஒரு பாட்டு, அந்த அந்த கட்டபொம்மன் சிவாஜி நடிச்சது, நம்மால் தான் சிவாஜி நடிச்சது. அந்த படத்தில் போகும்போது திருடருக்கு வருவாங்க. நீங்கள் களவாணிங்கிற வார்த்தை வேற, கள்ளருங்கிற வார்த்தை வேற, புரியுதுங்களா? அந்த படத்தில் என்ன பாட்டு வருதுன்னு போய் பாருங்க. அந்த ஒரு சீன் வரும்ல, அந்த சிலம்பம் போட்டு சண்டை போட்டு ஒரு மார்வேஷத்தில் போயிட்டு தடுப்பார்ல, அதில் என்ன சொல்லி ஒரு சமூகத்தை கொச்சைப்படுத்தி நீ எடுக்கிற. இப்போ அதை வந்து நம்ம தமிழ் மன்னன் அப்படிங்கிற பார்வையில் நீ இப்போ அந்த தெலுங்கு மன்னன் சொல்லி இந்த படத்தை காட்டு. இப்போ இந்த பார்வையில் இப்போ நீ இது வரைக்கும் கட்டபொம்மன் தமிழ் மன்னன் சொல்லி நீ இந்த மாதிரி காட்சியெல்லாம் வச்சு காட்டுறீங்க. இதை இப்போ தெலுங்கு மன்னன் சொல்லிட்டு இந்த படத்தை பாருங்க. அப்போ தான் அந்த படத்தில் இவன் போய் அரிசி மண்டியை திருடிட்டு பழியை தூக்கி அந்த படத்தில் யார் மேலே போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? ஒரு பிள்ளைமார் மேலே பதிவு. தப்பு செய்யறதுலாம் நீங்கள் பாருங்க, தமிழ மேலேயே பழிய போடுறது. அதில் அந்த டைலாக்லாம் அந்த வசனத்தெல்லாம் சிவாஜி தான் பேசுவாப்புல, நமக்கு சிவாஜி மேலே தான் கடுப்பாகுது. இந்த வசனத்தெல்லாம் அவர் பேசி வச்சிருக்காருன்னு என்ன சொல்லுவார், இன்னும் காலத்திற்கும் அழியாத களங்கத்தை கற்பித்து விட்டீரே. யார் தமிழன் போய் திருடிட்டானா? இவருக்கு திருடவே இல்லை, ரொம்ப நல்லவர். இங்க வந்து காதறுத்தான் கட்டபொம்மன் எங்களுக்கு பழமொழி இருக்கு. காதறுத்தான் பிள்ளைமாரனா இருக்குது, காதறுத்தான் கட்டபொம்மன் தான் இருக்குது. அப்ப தமிழ் சமூகத்தை முழுக்க வில்லனாகவும் தப்பானவங்களும் அங்க நடந்த தவறுகளுக்கெல்லாம் தமிழன் தான் காரணம். அங்க அவங்க இதுல வந்து வெள்ளக்காரன் ஏங்க வந்து அழகா கப்பம் கட்டிட்டு லெட்டர் எழுதி கொடுத்துருக்க கட்டபொம்மனுக்கு எதுக்கு வெள்ளக்காரன் சண்டை போட போறான்? ஹலோன்னு சொல்லி கை கொடுத்துட்டு தானே போயிருப்பான். ஏன் சண்டை போறான்னா, வெள்ளைக்காரனுடைய அங்கே ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் வெள்ளைக்காரனோட மண்டியிலேயே அவங்களுடைய கிரானரியில் வந்து திருடிடுறாங்க. திருடுறது வந்து கட்டபொம்மனோட ஆட்கள் அப்படிங்கிறதுனால தான் கட்டபொம்மனை வந்து தேடுறாங்க. இப்போ இந்த காட்சிப்படுத்தும் போது பந்துலு ரொம்ப நேக்கா, அவர் சாதிக்காரனா தம்பி ஊமத்துறை திருடின மாதிரி காட்ட வேண்டியதானே?
ஏன் ஊமத்துறையை காட்டல? அந்த இடத்துல பழிய போடும்போது ஒரு தமிழ் மேல பழிய போடுற தோணுதுல. இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அவங்ககிட்ட? அவர் தான் திருநாரு உனக்கு ப்ரூஃப் இருக்கா? உனக்கு கன்வீனியன்ஸ் உன் சாதிக்கார மேல பழிய போடாம தமிழ் சாதி மேல போட்டுரு. நுணுக்கமா அப்படி ஒரு அரசியல் செய்யறாங்க அப்படிங்கிறீங்க. இதுதான் இதை நீ அடையாளத்தோட வெளிப்படுத்திக்கிட்டு இந்த படத்தை பாருங்களேன். அப்பதான் அப்பட்டமா அந்த வெறுப்பு அரசியல் தெரியும். இது மாதிரி பல படங்கள் நான் சொல்ல முடியும். படங்கள் மட்டும் இல்ல, பல வரலாற்று நிகழ்வுகள், பல வரலாற்று சம்பவங்களை நீங்க இந்த மாதிரி எடுத்து பார்க்கலாம். அவங்களுக்குள்ள அந்த வெறுப்பு இங்க என்ன சொல்றேங்க, ஒரு இப்பவுமே பாருங்க, யாராவது ஒரு தமிழன் வந்து ஒரு ஒரு உச்சபட்ச அதிகாரத்துக்கு போற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா திமுக அதை ஏற்காது. அதுக்கு ஏதாவது ஒரு குறுக்கு சாலை ஓட்டி அதை கவுத்துடும். நீங்க வேணா பாருங்க, இது ஒவ்வொரு முறையும் நடக்கும். மூப்பனாருக்கு நடந்துச்சு. ஏன் மூப்பனாருக்கு நடந்துச்சு? தமிழும் பெயரக்கூடாது அப்படிங்கிறது. அவ்வளவுதான். மூப்பனாருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா பிரச்சனையே இல்லாம இருந்த மூப்பனாரும் கூட நீங்க எகென்ஸ்டா நின்று கால வரி விட்டீங்கன்னா உங்க நோக்கம் என்னங்க? இப்ப புரியுதா? இப்ப ஈழம் சார்ந்த விஷயத்துக்கு வாங்க. நேத்து வரைக்கும் நாங்க தான் ஈழத்தமிழருக்கா போராடணும்னு முந்தா நேத்து பதிவு போட்டுட்டு இன்னைக்கு சல்லியர்கள் படத்துக்கு வரணும்னு இவன் என்ன போடுறான்? இவன் என்ன எழுதுறான்? அவனோட உணர்வு என்னவா இருக்கு? இலங்கையில எடுக்க வேண்டிய படத்தெல்லாம் கொண்டு வந்து இங்கே போய் எடுத்தா அப்படிங்கிறானா இல்லையா? அவன் யாருமே. இவ்வளவுதான் விஷயம். நீ உண்மையா இல்ல, நீ உண்மையா இருந்துட்டு நீ வந்து ஒரு தன்னை தெலுங்கர்னே நீ வெளிப்படுத்தி கொண்டு நீ வந்து உன்னோட அரசியல பேசு. நாங்க இவ்வளவு வருஷமா இருக்கோம், என்னோட முன்னோர்கள் தான் படையெடுத்து வந்தாங்க, நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேசு. அதுல நான் தப்பு சொல்லலை. உன்னை வந்து யாரும் இங்கே போ அப்படிலாம் நான் சொல்லலை. யாருமே சொல்லவும் மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அறமற்றவர்கள் இல்லை நாங்கள். ஏன்னா எவனோ செஞ்ச தப்புக்கு உன் தாத்தனோ பாட்டனோ பூட்டனோ செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட போய் பஞ்சாயத்து பண்ணலை. நான் சொல்றது என்னன்னா, உன் பாட்டனும் பூட்டனும் செஞ்ச தவற மனசுல வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு தமிழர்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு தடையா நின்றுட்டு இருக்காத. இவ்வளவுதான் நான் சொல்றேன். இது ஏற்றுக்க முடியாதவங்கனால உனக்கு தெரியுதுல, இது தமிழ்நாடு, இதுல எனக்கு தான் மாற்றுக்கு எடுத்திருக்கா. தமிழ்நாடு தானே. சரி, தமிழ்நாடு நாடாக இருக்கும்பொழுது இங்க தமிழர் தானே ஆளுகையில் இருக்கணும். இப்ப தமிழ் ஆளுகையில் இருக்கானா இல்லையா? இது மட்டும் பதில் சொல்லு. ஆளுகையில் இருக்க தெலுங்கரெல்லாம் தமிழரா பாருங்கன்னு எனக்கு பாடம் எடுக்காத. இது எவ்வளவு பெரிய இது. அப்ப இதுதான் இங்க இருக்க சிக்கல். தமிழர்களுக்கு இந்த அதிகாரத்தை அடைகிறதுக்கான போதிய திறன் இல்லையோ? திறன் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். திறன்லாம் இருக்கு, ஒற்றுமை இல்லைன்னு வேணா சொல்லணும். நமக்குள்ள ஒற்றுமை உண்மையிலேயே வந்து அது ஒரு இடியாப்ப சிக்கலா தான் இருக்கு. இல்லை, நீங்க நிறைய குடி சார்ந்த ஒற்றுமை சார்ந்து நிறைய பேசுறீங்க. இப்போ இந்த இவ்வளவு நாள் நீங்க பயணம் செஞ்சிருக்கீங்கல்ல, இந்த பயணத்துல வந்து இந்த சமூகங்களை வந்து ஒன்றுபடுத்திட முடியும்னு ஒரு நம்பிக்கை வருது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த கருத்தில் பேசினதுக்கு அப்புறம் தான் இப்போ இப்போ ரெண்டு முறை வந்து பறையர்கள் மாநாடுல நான் போய் கலந்துக்கிட்டேன். நான் பதிவு பண்ணலை, நான் இப்போ பண்ணுறேன். 2 முறை நான் வந்து பறையர்கள் மாநாடுகளில் நான் கலந்துருக்கேன். அதுக்கு முன்னாடி ஐயாவோட இது பண்ணது, அது அந்த புத்தக வெளியீட்டு விழா, அது நான் சொல்றது மாநாடு. இப்போ பறையர்களுடைய மாநாட்டில் போய் நம்ம பறையர்கள் சார்ந்து பேச முடியுது. இது மாதிரி ஒவ்வொரு சமூகமும் இப்போ அடுத்து கோணார்கள் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இங்கே சமூகங்கள் கடந்து ஒரு இன ஒற்றுமைக்கான ஒரு துவக்க புள்ளியை வந்து நம்மளால உருவாக்க முடியுது. இது ஒரு தொடக்கம். இல்லை இன்னொன்று பாருங்க, ஈவேராவை வந்து நம்ம பலமுறை விமர்சிக்கிறோம், அதெல்லாம் இது பண்ணுறோம். ஆனால் அந்த ஆள் தன்னுடைய அரசியலை நிலைநாட்டிக்கிறதுக்கு அந்த ஆள் ஏறாத சாதி மேடைகளே கிடையாது. திராவிட அரசியலை நிலைநாட்டுறதுக்கு எல்லா சாதிய மேடைகளையும் போயிட்டு திராவிடம்னு போட்டு அங்கே போயிட்டு தமிழ் பார்ப்பனர்களை திட்டி இவங்களெல்லாம் ஒருமுறைப்படுத்துறதுக்கான வேலைகளை அவர் பண்ணிட்டு தான் இருந்தார் அந்த ஆள் கடைசி வரைக்கும். ஆனால் அப்போ தான் திராவிடமாக மாற்ற முடியும். இப்போ நம்ம தமிழராக மித்தவங்களை இன்னைக்கு வந்து இவங்களுக்குள்ள 1000 குழப்பம் இருக்குது. கோணார்களில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யாதவ் அப்படி வந்து புரிதல் இருக்கிறாங்க. அப்போ இவங்களோட அரசியல் இது எல்லாத்துலேயும் நம்ம இது பண்ணி, ரெண்டாவது இன்னைக்கு தமிழ் சமூகம் தமிழ் தேசிய அரசியல் வந்து ஆளுகையில் இல்லை. இன்னைக்கு ஒரு இப்போ தலைவர் மாதிரி ஒரு ஆள் இங்கே ஆட்சியில் இருக்காரு அப்படின்னா யாரையும் நீங்கள் கூப்பிட வேணாம், அவங்களே வந்துருவாங்க. ஆனால் இந்த ஆளுகை இன்னைக்கு தமிழங்கிட்ட இல்லை. ஆளுகை இல்லைங்கும் போது உன் கூட நான் வந்து எதுக்கு நான் மண்ணு சுமக்கணும், உன் கூட நான் ஜெயிலில் வந்து எதுக்கு களிக்கஞ்சி அப்படிங்கிற இந்த உளவியல் வந்து இருக்கு. நம்ம வசதியான இடத்துல தான் நம்ம இருக்கணும்னு எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த உளவியல் வந்து நமக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. அதனால தான் எங்களை போன்ற என்னோட இயக்கம், நாங்கள் உருவாக்க போகிற இயக்கம்லாம் வந்து முழுக்க பொருளாதார தன்மையை வந்து செல்ஃப் சஸ்டெயின்டாக உருவாக்குறதுக்கு என்ன, அதனால தான் நமக்கு கொஞ்சம் சிரமங்கள்லாம் இருக்குது. ஆனால் அது வந்து முழுமையாக வந்து அடுத்தவங்களை நம்பி வந்து ஒரு அப்படிலாம் இருக்குது. இது வந்து முதலாளிகளை உருவாக்கும். இது ஏன்னா தமிழ் தேசியவாதம் நீங்கள் முன்வைக்கும் போது தமிழ் தேசிய முதலாளிகள் வேணும், தமிழ் தேசிய வந்து நம்ம கையில் அரசாங்கம் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அரசாங்க கட்டமைப்பாக தான் நம்ம ஒரு தமிழ் தேசிய இயக்கத்தையே நம்ம கொண்டு வரணுங்கிறது பார்வை தான் என்னுடைய பார்வைலாம். அப்படி தான் நம்ம இது வரைக்கும் இருக்கிற இயக்கங்கள்லாம் ஒரு இடதுசாரி தன்மையோடு அவங்க வந்து போராட்டம் சார்ந்த மக்களுக்கான உரிமைகள் சார்ந்த போராட்டம் இதுன்னு போட்டு பல வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கோம். என்னோட பார்வை என்னென்னா இருக்கட்டும், இந்த இதுவும் தேவை நமக்கு. ஆனால் அட் த சேம் டைம் ஒரு மாற்று பார்வை நம்ம வைக்கணும். அப்போ என்னோட இயக்கம் இதுல எல்லாம் வந்துட்டு முழுக்க தமிழ் தேசிய ஆளுமைகளை உருவாக்கி அந்த ஆளுமைகள்கிட்ட பொருளாதாரமும் இருக்கிற வண்ணம் ஒரு கட்டமைப்பை நம்ம பண்ண முடியுமா, அதுக்கான முயற்சி தான் நம்ம
முன்னெடுக்கிறோம். இல்லை இப்போ அதுதான் நம்மகிட்ட இல்லாதனால சல்லியர்கள் படத்தை இங்கே வந்து வெளியிட முடியாத நிலை. அதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ நான் என்ன கேட்குறேங்க, ஒரு அழுத்தம் வந்து யாரோ ஒருத்தர் மூலம் கொடுக்கப்படுது, அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து 24 25 27 சினிமா தேட்டர்ஸ் தான் வந்துட்டு அவங்களுக்கு ஓகே. இந்த யாரு இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் ஒரு அளவுக்கு இன்க்ளைண்டாக இருக்கிற இந்த தமிழ் தேசிய உணர்வு கொஞ்சம் இருக்கிற யாராவது ஒரு முதலாளிகள் இருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலாளிகளில் பெரும்பான்மையானவர்கள் தமிழ் உணர்வாளர்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். போடுறா பார்ப்போம், யார் என்ன சொல்லி அரசாங்கமே சொன்னால் நான் படத்தை ஓட்டுவேன் அப்படிங்கிற எண்ணம் வரும். இப்போ புரியுதுங்களா? இதுதான் இங்கே சிக்கல். இங்கே சில சாதிகளுக்குள்ள அந்த உணர்வு இருக்கு. இப்போ ஒரு சமூகத்தை புகழ்ந்து ஒரு படம் வருது, அந்த படத்துக்கு ஒரு தடை வருதுன்னு வைங்க, அந்த சமூக ஓனர்களுடைய தேட்டர்கள் அந்த படம் ஓடும், அந்த மொத்த ஊர்காரனும் போயிட்டு அந்த படத்தை ஓட வைப்பான். இந்த இடத்துல தான் இந்த சாதிய உணர்வு என்பது தமிழங்கிட்ட இருக்குது, மேலோங்கி இருக்கு. சாதிய உணர்வுக்கு ஈக்குவலா இன உணர்வு இருந்துருச்சுன்னா கூட இவனை யாரும் அடிக்க முடியாது. இவனுக்கு இன உணர்வே சுத்தமா இல்லை. அப்ப இந்த சமூகங்களுக்குள்ள இன உணர்வை நம்ம விதைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. நம்ம ஆளு என்ன தெரியுமா பண்றோம், இவங்க எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு ஒரு சைட்ல பேசிட்டு இருக்கோம் தனியா. பெரும்பான்மை யாரு? தமிழ் சமூகத்துல பெரும்பான்மை இந்த பக்கம் இருக்கான். இவனை நீங்க தமிழ் தேசிய பக்கம் கொண்டு வர்றது ஒரு தலையாய நோக்கம். அதை விட்டுட்டு நம்ம இந்த பக்கம் தனியா உட்காந்து ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நான் இந்த முறையில குடிகள் தான் தமிழ் குடியில ஒரு பக்கம் தள்ளி விட்டுப்புட்டு நான் யாருக்கு நான் அரசியல் பேசுறேன். அப்ப தமிழ் குடிகளை உள்ள கொண்டு வரதுதான் தமிழ் தேசியம். அதனாலதான் தமிழ் குடி ஒற்றுமை தான் தமிழ் தேசியம்ங்கிறதே அடிப்படையில உளவியல் ரீதி அங்க என்னன்னா, நான் எனக்கு கீழே ஒருத்தரை வச்சிருக்கேன், நான் இன்னும் ஒன்ன மாதிரிலாம் நான் கிடையாதுப்பா அப்படிங்கிற என்னுடைய ஆதிக்க மனநிலை தான் வந்து இன்னொரு மனநிலை தமிழ் சமூகங்களுக்குள்ள இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா பெரும்பான்மையான தமிழ் மக்கள்கிட்ட அது கிடையாது. தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு சில பேருக்கு அந்த சாதிய இயக்கங்கள் நடத்துறாங்கல்ல, அதுலயும் போய் மாறிட்டு வருது. அவங்களுக்கு தான் வந்து என்ன ஒரு உணர்வு இருக்குன்னா, இவங்களுக்கு நம்ம மேல அது ஏன்னா இந்த இடைப்பட்ட காலத்துல பகை நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதுல ஒருத்தன் இவனை திட்டிருப்பான், அந்த திட்டினதை மனசுல வச்சுக்கிட்டே ஒரு வெறுப்பை வளர்த்துக்கிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அது ஆனால் உடனேலாம் மாறாது. அதுக்கான முயற்சிகளை தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். படிப்படியாக தான் அதை மாற்றி கொண்டு வர முடியும். ஆனால் பெரும்பான்மை மக்களுக்கு வந்து நான் மேலே இவன் கீழேங்கிற பார்வைலாம் கிடையாது. ஏதோ ஒரு இதில் அவனுக்குள்ள ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து இவங்களோட நம்ம இது பண்ணக்கூடாது, நம்ம ஆளுங்க வந்து நம்மளை ஒதுக்கிடுவாங்க, இது இப்படியே ஒரு குழப்பம் இருக்குது. இப்போ இதை தான் நம்ம உடைச்சு அவங்களோட வரலாறுகள், அது நம்ம புதுசாலாம் இல்லை, அவரவர் வரலாறு அவரவருக்கு எடுத்து சொல்வதன் மூலமாகவே படிப்படியாக அந்த புரிதலில் வராங்க. அதை தான் நம்ம செய்கிறோம். உங்களோட ஆர்எஸ்எஸ் வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை காட்டுற மாதிரி தான் தமிழ் தேசியவாதிகள் தெலுங்கர்களை காட்டுறீங்களா? அப்படி நான் சொல்ல மாட்டேன். நான் ஒரே ஒரு விஷயம் பாருங்கள், இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் நான் தெலுங்கர்கள் வந்து ஆதிக்கம் செய்கிறார்கள்ங்கிறதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு காட்டுறேன். தமிழ்நாட்டில் எத்தனை சிஎம், முதலமைச்சர், எத்தனை அமைச்சர்கள், எத்தனை மந்திரிமாக்கள், எல்லாமே எத்தனை பேர் தெலுங்கர்கள் இருக்காங்கன்னு நான் லிஸ்ட்டை காட்ட முடியும். ஓப்பனாக சொன்னால் தமிழ்நாட்டை தமிழ் சிஎம் யாருங்கிறத நான் கைவிட்டு எண்ணிடலாம். ஒரு 3 பேர் அவ்வளோதான். மற்றபடி மற்றவங்க எல்லாருமே பிறமொழியாளர் தான் இது வரைக்கும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இப்போ இந்தியாவில் இஸ்லாமிய ஆதிக்கம் இருக்குன்னா எத்தனை பிரைம் மினிஸ்டர்ஸ் இந்தியாவில் முஸ்லீம்ஸ் இருந்தாங்க சொல்லு? எத்தனை மினிஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க? அந்த கம்பேரிசன் ரேஷியோ காட்டு. அவன் ஆளுமை செய்யல, அவன் ஆளுமை செய்யாமல் இருக்கும்போது அவன் எப்படி வந்துடுவான், அவன் எப்படி பண்ணிடுவான், அவன் அப்படி செஞ்சிருவான்னு நீ இல்லாத பயத்தை விதைச்சு அவங்கள இது பண்ற. இங்க ஆதிக்கமா தான் இருக்கிறாங்க, இங்க ஆதிக்கமா தான் இருக்காங்க. நீங்க வந்து தமிழ்நாட்டுடைய ரூல் என்னது, இந்தியாவை ரூல் பண்ணதே அவங்க தானே, அவங்களே ரூல் பண்ணாங்க. பட் ஆனால் வெள்ளைக்காரன் அவங்களோட தானே சண்டை போட்டான். வெள்ளைக்காரன் அவங்களெல்லாம் அடிமைப்படுத்தி அழிச்சு விட்டாங்க. அழிச்சு விட்டு வெள்ளைக்காரன் ரூல் பண்ணான். வெள்ளைக்காரன் ரூலில் இவங்க வந்து ஒரு சில ராயல் ஃபேமிலிஸ் மட்டும் கப்பம் கட்டி இருந்துக்கிறேன், மித்தவனா சண்டை போட்டு செத்து போயிட்டான். இதுதான் நடந்துச்சு. அவனும் அப்படியே வந்து அப்படியே அதே சொத்தோட அப்படியெல்லாம் இல்லை. ஒரு சில ராயல் ஃபேமிலிஸ் மட்டும் அங்கே இது. அது வந்து எல்லா இதுக்கும் பொருந்துமே. ஏன்னா ஹிந்து ரூல். இப்போ மராட்டியர்கள்லாம் அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இப்போ மராட்டியர்கள் மட்டும் அப்படி வெள்ளைக்காரனோட சண்டை போட்டாங்கங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து சரி ஓகே இதுக்கு மேலே வேண்டாம், நான் கப்பம் கட்டிக்கிறேன், அது பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்களோட ஒரு இது கடைசி வரைக்கும் இங்கெல்லாம் மராட்டியர்கள்லாம் இருந்தாங்களா? தஞ்சை கோயில் இன்னைக்கு வரைக்கும் மராட்டிய மன்னர் போன்ஸ்லேக்கு தானே முடி சூட்டிட்டு இருக்கீங்க. இதானே நடந்துட்டு இருக்கு. ராயல் ஃபேமிலிஸ் இருக்குல்ல இன்றைக்கும். அப்போ என்ன சொல்லலாம், இவங்கெல்லாம் துரோகிகளா? வரையறை வச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒன்றா வைங்கிறேன் நான். ஸோ முஸ்லீம் மன்னர்கள் வாழ்ந்தாங்க, அவங்க டைமில் வந்து ஒன்றும் பொற்கால ஆட்சியெலாம் நான் சொல்லலை, அங்கேயும் நிறைய கொடுமைகள் நடந்துச்சு, அதிலலாம் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நான் இன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட்டுடைய டிசைடிங் அத்தாரிட்டியில் முஸ்லீம்ஸோடைய இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ இருக்குது இந்தியாவில்? இல்லை, நெக்லிஜிபிள். அவங்களுக்கு எதிராக சட்டம் வந்துச்சுன்னா அந்த சட்டத்துக்கு எதிராக அவங்க மட்டும் பேச முடியாது, வேற கட்சிக்கு வந்து காரம் வந்து தான் அவங்களுக்காக பேசுகிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. வேணா வாக்கு வங்கியில் ஒரு சின்ன ஒரு ரோல் அவங்க ப்ளே பண்ணுவாங்க, அவ்வளோதான். மித்தபடி அவங்கள அந்த ஃபியர் ஃபேக்டரில் நீங்கள் வைக்கவே முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் ஃபியர் ஃபேக்டர் வச்சு தான் ஆகணும். காரணம் என்னென்னா, எங்கனாலும் எதுவுமே டிசைட் பண்ண முடியாதுப்பா. இங்கே நான் என்ன கேட்குறேன், ஒரு
ஹிந்து மன்னனுடைய பேரை நீக்கிட்டு ஒரு முஸ்லீம் மன்னனுடைய பேரை ஒரு இடத்துக்கு இந்தியாவில் கவர்மெண்ட் சூட்டுமா? முடியாது, சூட்ட முடியாது. நான் இங்கே வைக்கிறேன், தகடூர் அதியமான் வளைவுன்னு இருக்கிற இடத்துல தகடூர் அதியமான் வளைவு தான் இருக்குது. அந்த பேரை நீக்கிட்டு ஈவே ராமசாமி நாயக்கர் வளைவுன்னா என்னத்தை வளைஞ்சார் இருந்தாலும்? எரிச்சலாக இருக்குல்ல இது. எதுக்கு பேரை மாற்றணும்? எதுக்கு பேரை மாற்றணும்? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அது சத்தம் இல்லாமல் பேரை மாற்றிட்டு திரும்ப அது அப்புறம் தமிழர்கள் இப்போ நாம் தமிழர் இவங்கெல்லாம் போயிட்டு அங்கே போராட்டம் பண்ணி திரும்ப அதை மாற்றி வச்சோன்னே திரும்ப வீம்புக்குன்னு போயிட்டு பேரை திரும்ப மாத்துறீங்க. ஆனால் அது தப்பு. ஏன்னா ஆரம்பத்தில் என்ன பேர் இருந்துச்சு? தகடூர் அதியமான். அதனால கவர்மெண்ட் வேறு வழி இல்லாமல் அந்த நெருக்கடி நம்ம கொடுக்கறதுக்கு அப்புறம் தான் அது மாறுது. இப்போ நீங்கள் கண்டுக்காம இருந்தீங்கன்னா என்ன இருக்கும்? இவ்வளோதாங்க கேள்வி. வரலாறு. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இதை ஒரு ஹிந்துக்கு ஒரு முஸ்லீம் இன்னைக்கு பண்ண முடியுமா? இன்னைக்கு இல்லை, என்னைக்கு அவர் பண்ணாரு? புரியுதா? இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட்ல பண்ண முடிஞ்சதா, இல்லை போன காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இதை பண்ண முடிஞ்சதா? இதுக்கு பதில் சொல்லு. ஆனால் இன்னைக்கு எங்கள் கண்மை நடக்குதேப்பா. இதுதான் சொல்ல, தெலுங்கு ஆதிக்கம்ங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கு. நான் அந்த ஆதிக்கத்தை நம்ம எடுத்தோன்னே அப்படியே எல்லா வெளி அப்படிலாம் சொல்ல. நாங்கள் என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு தான்ப்பா இருக்கணும், அதனால தமிழர்களுக்கு கொண்டு வாப்பா அப்படி தான் சொன்னேன். நான் இன்னும் நான் வைக்கிறேன், இதே பாஜகக்காரங்க ஆர்எஸ்எஸ்காரங்க நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அண்ணாமலை நீடிக்க மாட்டாருன்னு. நீ சொன்னா இல்லையா, அண்ணாமலை தமிழன்கிற காரணத்துக்காகவே அண்ணாமலை ஓரம் கட்டுவாங்க சொன்னேன் நான். நீங்கள் என்ன பாருங்க, யார் வேணாலும் நீங்கள் அண்ணாமலைக்கு ஃபயர் விடல. நான் இன்னைக்கு சொல்கிறேன், அண்ணாமலையால் பாஜகவுடைய தமிழக லீடராக ரொம்ப நாளைக்கு தொடர முடியாது, நீ வேணா எழுதி வைத்துக்கொள் அப்படின்னு நான் சொன்னேன். நான் எப்போவோ நான் சொல்லிட்டேன். நான் அவர் அண்ணாமலை வந்து இங்கே கொஞ்சம் பேச்சு பொருளாக இருக்கிற டைம்லேயே நான் சொன்னேன், எனக்கு தான் தெரியுமே இங்கே இந்த லாபி எப்படி வேலை செய்யும்னு. அண்ணாமலையை வந்து நீங்கள் வேணால் அண்ணாமலை அப்படின்னு பார்ப்பீங்க, ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்னு பார்ப்பீங்க, அவன் கவுண்டராக பார்ப்பான். என்ன அவன் கவுண்டரு தமிழாள் இருந்து நமக்கு மேலே வந்துட்டு உட்காந்துட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் இருக்கக்கூடாது. போ, இவ்வளோதான் விஷயம். உன் கட்சியிலே நீ பாரு, உன் கட்சியிலே வந்து பிறமொழியாளர் தான் வந்துட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ பச்சை தமிழன், நீ ஒரு தேவமாறு, நீ வந்து ஒரு கோனாரு, நீ வந்து ஒரு நாடாரு, ஒரு உடையாரு, உன்னால ஒன்றும் கிளிக்க முடியாதாங்க. கிளிக்க முடியாது. நீ வேணா முயற்சி பண்ணிப்பாரு, கிளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிப்பாரு, உனக்கு கிளிச்சு தூக்கி எரிஞ்சிருவாங்க வெளியில. இவ்வளோதான் விஷயம். இதை நான் என்ன சொல்கிறேன், இது இளமை காலத்தை வேஸ்ட் பண்ணி ஒரு வயசான காலகட்டத்தில் போயிட்டு கடைசி வரைக்கும் அங்கே அங்கீகாரம் இல்லாமல் உட்காரணும். இப்போ ராதாகிருஷ்ணன் இவங்களுக்கெல்லாம் இருக்கிற பிஜேபியில் இவங்களுடைய முகங்களை மிஞ்சி அங்கே ஏதாவது இருக்கா? ஏன் இவங்களெல்லாம் லைம்லைட்லேயே கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? இதெல்லாம் ஏன் காட்டவே மாட்டேங்கிறீங்க? இவ்வளோதான விஷயம். நல்லது பாரி, நீண்ட ஒரு நன்றி.